தமிழ் தேசியம், நாம் தமிழர் கட்சி, சீமான் இந்த 3 அடையாளங்களும் இல்லாத போது இடுமாவனம் கார்த்திக் யாராக இருந்தார்? அதிலிருந்து துவங்கலாம்னு நினைக்கிறேன். நான் விளையாட்டு போட்டிலே எந்த பரிசும் வாங்கினது கிடையாது. அவங்க மற்றவங்க பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி அது அவங்க வாங்கினா அதிலே வாங்கினது. நீங்கள் பேச்சு போட்டியில் வாங்கினது இல்லையா? எனக்கு பேசவே வராது. அங்கே என்னங்க சொல்கிறீங்க? மேடையில் இப்படி மிரட்டுறீங்க, பேச மாட்டேன். அங்கே வந்துன்னா நக்கீரன் வாங்கி படிப்பேன். அப்போ ஜெகத் கஸ்பர் வந்து மறக்க முடியுமா அப்படின்னு தொடர் இருந்தார். அதை வாங்கி படிப்பேன். ஜெகத் கஸ்பருக்கு அந்த சமயத்தில் வந்து மின்னஞ்சலே போட்டிருக்கேன். தலைவர் இருக்கார், அவர் உளவாளி நமக்கு தெரியாது. இப்போ அந்த உச்சிப்பிள்ளார் கோயில் இருக்குல்ல, அங்கே போய் 400 ரூபாய்க்கு ஒரு அலைபேசி வாங்கிக்கிட்டு உச்சிப்பிள்ளார் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு போய் தூணெலாம் அடித்து பூசிக்கிட்டு கையில் வந்து அந்த காப்பு மாதிரி இது பண்ணிக்கிட்டு கழுத்தில் இதை மாட்டிக்கிட்டு அப்படி தான் பார்க்கறதுக்கு பிள்ளையார் கோயில் போயிட்டு போகிறேன். அப்போ போகிறேன், அப்படி தான் போகிறேன். அந்த பேச்சில் அண்ணன் வந்து இந்தியன் இல்லை அப்படின்னு பேசினாங்க. என்ன அண்ணன் இந்தியன் இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு இந்திய தேசிய பற்றோடு. அப்போ அந்த சமயத்தில் சரி இதை மட்டும் வேணா நம்ம அதை மட்டும் விட்டுருவோம், பாக்கி எல்லாத்தையும் எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு அந்த சமயத்தில் கூட எனக்கு யார் இந்த பிரபாகரன் அப்படின்னு தட்டச்சு பண்ணி, யார் இந்த விடுதலை புலிகள், யார் இந்த சீமான் அப்படின்னு தட்டச்சு பண்ணி அதை A4 பிரிண்ட் எடுத்து அதை ஜெராக்ஸ் எடுத்து நான் ஒரு தடவை பட்டுக்கோட்டை பேருந்து இடத்துல கொடுத்துருக்கேன். அது அண்ணன் அப்படின்னா வெறுமனே வந்து ஒரு சும்மா இல்லை, உண்மையிலேயே அண்ணன் தான். அவர் உண்மையிலேயே அண்ணன் தான். நான் இன்னும் சொல்லணே, எங்கள் அப்பா கூட கூட பிறந்தவங்க இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க. எங்கள் அப்பா நான் வெளிப்படையாக சொல்கிறேன், மனம் திறந்து சொல்கிறேன். எத்தனை முறை பேசியிருப்பீங்க ஃபோன் பண்ணி? அடிக்கடி பேசுவீங்க? நான் அண்ணனுக்கு அலைபேசியில் பேச மாட்டேன். ஒரு கூட்டத்தில் வந்து அண்ணன் மேடை ஏறுவாங்க. மேடை ஏறப்ப வந்து தலைவா அப்படின்னு சொல்லி வந்து கத்துவேன். அண்ணன் கையை தலைவர் படத்தை காட்டி அவர் தான் தலைவர் அப்படிம்பார். ஓ, எனக்கு வந்து ஏண்டா பேச்சாளர் ஆனோம்னு நம்ம கவலைப்பட்ட தருணமும் இருக்குது. எப்போ எப்படின்னா கல்யாண சுந்தரம் போனார், ராஜீவ்காந்தி போனார். நம்ம பிறப்பை சந்திச்சா கூட அவ்வளோ வலிக்காது. நான் வந்து நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னோட நம்பகத்தன்மை சந்திக்கிறப்ப எனக்கு அவ்வளோ வலிக்கும். நான் திரும்ப அதான் பதிவு பண்ணுறேன். பேச்சாளர் கட்சியோட முகமாக பார்க்கப்படலாம். ஆனால் கட்சியோட வேறு தூணு, கட்சியை தாங்கி நிற்கிறது வந்து களப்பணியாளர், நிர்வாகிகள். பேச்சு என்பது மேடைக்கலை அல்ல. பேச்சு என்பது மேடைக்கலை அல்ல, அது ஒரு தொழில் அல்ல. நான் நம்பிய கொள்கையை விளக்க கிடைத்த சந்தர்ப்பம், என் வாழ்க்கை போராட்டம், போர்க்களம், அவ்வளவுதான் அப்படின்னு ஜீவா சொல்றாரு. இப்போ நம்மளும் சிறைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சிறைக்கு போகணுன்ற எண்ணம் அப்படி இருக்கும், நம்ம கட்சியில் இருக்கும். அப்படி இருக்கும். அது வந்து ஒரு இதாக பார்க்க மாட்டாங்க. இங்கே யார் கார்த்தி அப்படிங்கிறாரு. நான் அப்படியே எழுந்திரிச்சோடனே அந்த சின்ன விளவை ஓட்ட இருக்குல்ல, அதில் மட்டும் 2 கண்ணு தெரியுது. சரி, எனக்கு அந்த கண்ணை பார்த்தோன்னே கண்ணு கலங்குது. எனக்கு யாருன்னு தெரிஞ்சிச்சு. திமுக காரங்களோ அதிமுக காரங்களோ உங்களை அவ்வளோவா வந்து ஒரு வெஞ்சன்ஸோட பார்க்க மாட்டாங்க. நம்ம தம்பி தானே அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஏதாவது அழைப்புகள் வந்திருக்காங்க பர்சனலாக? ஏதாவது அழைப்புகள் வந்திருக்கா? கூப்பிட மாட்டாங்க, நான் யாருன்னு தெரியும். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 880766 66117 மற்றும் 880766 Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணல். ஏன் நம்ம சிறப்பு நேர்காணல்னு சொல்கிறோன்னா, நாம் ஏற்றுக்கிறோமோ இல்லையோ இந்த தீப ஒளி திருநாளை நிறைய பேர் வந்து கொண்டாடுறாங்க. நிறைய பேர் வந்து ஒரு அனுசரிப்போ அல்லது கொண்டாட்டமோ நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. சரி, நம்ம இதை ஒட்டி ஒரு முக்கியமான ஒரு பேட்டிகளை கொடுக்கலாம், அது இதிலிருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம நினச்சோம். அந்த வகையில் அதற்காக நேரத்தை நமக்காக அளித்து இன்றைக்கு வந்து முழுக்க ஒரு அரசியல் அல்லாத ஒரு பேட்டி, அவருடைய மறுமுகம் என்ன அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்கான ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய திரு இடுமாவனம் கார்த்திக் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. நான் இப்போ முன்கூட்டியே சொன்ன மாதிரி தீபாவளி திருநாளை வந்து நிறைய மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. அந்த சேம் டைம் இந்த டேல ஒருத்தருடைய ஒரு சிறப்பு நேர்காணல் எடுக்கணும்னு நான் விருப்பப்பட்டு அதுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்குனதுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இடுமாவனம் கார்த்திக் அப்படிங்கிறவர் வந்து எங்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகளில் தெரியும். தொடர்ச்சியான தமிழ் தேசிய களங்களில் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தமிழ் தேசியம், நாம் தமிழர் கட்சி, சீமான், இந்த 3 அடையாளங்களும் இல்லாத போது இடுமாவனம் கார்த்திக் யாராக இருந்தார்? அதிலிருந்து துவங்கலாம்னு நினைக்கிறேன். சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தேன். அப்படி ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, பள்ளிக்கூடம், கல்லூரி எங்கேயுமே வந்து தனித்து தெரியக்கூடிய மாணவன் இல்லை. நான் வந்து இயல்புல மிகப்பெரிய கூச்சு பாவம் கொண்டவன், தாழ்வு மனப்பான்மை கொண்டவன். என்னை பற்றி எனக்கு பெரிய மதிப்பீடெல்லாம் இருந்தது கிடையாது. அதனால் இயல்புலேயே வந்து நான் யார்கிட்டையும் பெருசாக பேச மாட்டேன். இந்த இன்ட்ரோவெட்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து அந்த அந்த சொல்லானதுக்கான சரியான சான்றாக இருந்திருப்பேன். இப்போ பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளியில் வந்து எனக்கு இயல்புலே கூச்சு பாவம். என்னோட படித்த எந்த பெண்கள்ட்டையும் நான் பேசினது கிடையாது. 1ஆவது தொடங்கி 12ஆவது வரைக்கும் யார்ட்டையும் பேசுனதே கிடையாதா? கல்லூரி வரைக்குமே பேசினது கிடையாது. ஓ, கல்லூரியில் வந்து என்னோட படித்த பெண்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து கணினி அந்த துறைங்கிறதுனால ஒரு 30 பெண்கள் இருப்பாங்க எங்கள் இதில். ஆனால் பல பேர்கிட்ட ஒரு வாரத்தை கூட பேசினது கிடையாது. அவங்களாம் வந்து பேசினா ஆமா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறது, மற்றபடி பேசினது கிடையாது. அவ்வளோ இயல்பில் கூச்சு பாவம். பெண்கள்கிட்ட மட்டும் இல்லை, ஆண்கள்கிட்டே பெருசாக எனக்கு சுற்றமாக இருக்கக்கூடிய எனக்கு பழகினங்களோட நல்லா பேசுவேன். மற்றவங்கள்ட்ட யார்ட்டையும் பேச மாட்டேன். அப்படி இயல்புலே கூச்சு பாவம். இயல்பில் வந்து மற்றவங்க மாதிரி வாழ்க்கையில் இது ஆகணும் அது ஆகணுங்கிற அளவுக்கெல்லாம் அதை பற்றிய புரிதலோ அதை பற்றிய பார்வையோ கிடையாது. எனக்கு வந்து நான் இன்னொருத்தவங்களை சார்ந்திருப்பாங்கன்னா அவங்க வந்து நான் இராணுவத்துக்கு போக போகிறேன் அப்படின்னா நானும் இராணுவத்துக்கு போக போகிறேன் அப்படிம்பேன். அவங்க ஐஏஎஸ் ஆக போகிறேன் அப்படின்னா நானும் ஐஏஎஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். 10வது முடிச்சுட்டு 11வது சேர்றப்ப வந்து அந்த பிரிவு இருக்கும்ல, பயாலஜி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதெல்லாம் அதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. என் நண்பன் வந்து மேத்ஸ், பயாலஜி எடுத்தான், நானும் அதனால் அந்த பிரிவு எடுத்தேன். 10வது படிக்கிறப்ப மாமா ஒருத்தர் வந்து மாப்பிள்ளை நீங்கள் ஒரு பிஇ படித்தா போதும் மாப்பிள்ளை அப்படின்னாரு. நம்ம என்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறோம், இவர் பிஇங்கிறாரு அப்படின்னு அந்தளவுக்கு தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு அப்போ அது கூட தெரியாது. ஓகே. அப்போ இயல்பில் வந்து இந்த புதுசாக இந்த உலகத்தை பற்றி பெரிய பார்வைகள் கிடையாது. எப்படி வாழ போகிறான், எப்படி பழைக்க போகிறான் ஒன்றும் தெரியலையே அப்படி தான் நான் சொல்லுவாங்க. சொந்த சித்தப்பான்னு கூப்பிட்டதில்லை, அத்தைன்னு கூப்பிட்டதில்லை, வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட மாட்டேன். அப்படி இயல்பில் வந்து எல்லாரோடையும் பழகிறதுல ரொம்ப தயக்கம் இருந்துச்சு. மிஞ்சி போனால் ஒரு 4-5 பேர் தான் உறவுமுறை சொல்லி கூப்பிட்ருப்பேன். மற்றவங்கள அண்ணன் சொல்லி கூப்பிட்றதுலேயே எனக்கு அவ்வளோ தயக்கமும் கூச்சமும் இருக்கும். அப்படி இயல்புலேயே வந்து ரொம்ப அப்படி ஒரு அப்படி ஒரு ஆளாக தான் இருந்தேன். அதே போல் இயல்புல எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதீதமாக உண்டு. ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, கடுமையாக இருந்துச்சு. ஓ, எல்லோரும் பள்ளிக்கூடம் போகிறப்ப சாமி கும்பிடுவாங்க. நான் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வந்து சாமி கும்பிடுவேன்னா இப்போ சாமி படம் இங்கே இருக்குன்னா இங்கே மட்டும் இல்லை, அந்த பக்கம் ஒரு நாட்காட்டி தொங்குது, அதில் பிள்ளையார படம் இருக்குன்னா அங்கே ஒரு கும்பிடு, இந்த பக்கம் நாட்காட்டினா அங்கிட்டு கும்பிடு. அப்படி பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு அந்த உள்ள நுழையில போய் சாமி கும்பிட்டு தான் வருவேன். ஓ, அப்போ வந்து ரொம்ப பக்தி. அதனால் அதாவது நம்ம அசைவம் சாப்பிட்டோம்னா நம்ம வந்து சாமி கும்பிட முடியாது, துண்ணூறு வச்சுக்க முடியாதுங்கிறதுனால சைவத்துக்கு மாறிடலாம் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். இப்போ அப்படியே யோசிச்சிருக்கேன். அப்போ வந்து அப்படி கடல் நம்பிக்கை அதிகம். இயல்பிலே வந்து இளைய மனசு அப்போ எனக்கு, இப்போ எனக்கு இருக்கான்னு தெரியல, அப்போ இளைய மனசு, ரொம்ப பயந்த சுபாவம். எழுத்து வீட்டில் இப்போயும் சொல்லுவாங்க கார்த்தி வந்து கோழியை கண்டு பயப்படும் அப்படின்னு. அப்படி இயல்பில் அப்படி இருந்தேன். அதில் வந்து வாழ்க்கையை பற்றிய பெரிய கனவுகள், இப்படி ஆகணும் அப்படி ஆகணுங்கிற அந்த புரிதலோ பார்வையோ எதுவும் கிடையாது, எதுவும் தெரியவும் தெரியாது எனக்கு. நான் அப்படி தான் இருந்தேன். பள்ளி பருவத்தில், கல்லூரி பருவத்தில் என்னை தனித்து சொல்கிற அளவுக்கெல்லாம் நான் தனித்துவமான மாணவன் கிடையாது. நான் ரொம்ப நேரம் படிப்பேன், எனக்கு கொஞ்சமாக தான் எனக்கு மண்டைக்குள்ளே ஏறும். நான் ஒரு சராசரியான மாணவன் தான். அது மாதிரி அதிகபட்சம் ரேங்குன்னு சொல்லுவாங்கள்ல, 5வது ரேங்க் எடுத்திருக்கேன் அதிகபட்சம். அதை தாண்டி ஒன்றும் போனதில்லை. எனக்கு எந்த தனித்திறனும் கிடையாது. பள்ளியில் வந்து இப்போ படிப்பு பெருசாக வரலாம் கூட என்னோட நண்பர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, விளையாட்டு போட்டியில் வந்து அவங்க பரிசு வாங்கி குவிப்பாங்க. நான் விளையாட்டு போட்டிலேயே எந்த பரிசு வாங்கினது கிடையாது. அவங்க மற்றவங்க பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி அது அவங்க வாங்கினா அதிலே வாங்கினது. நீங்கள் பேச்சு போட்டியில் வாங்கினது இல்லையா? எனக்கு பேசவே வராதாங்க. என்னங்க சொல்கிறீங்க? மேடையில் இப்படி மாதிரி அங்கே வந்து எப்படின்னா பள்ளிக்கூடத்தில் வந்து பேச்சு போட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் வந்து தரையில் உட்காந்துக்கிட்டு மண்ணை நோண்டிகிட்டு உட்காந்துருப்பேன், அவ்வளோதான். நான் அப்படி அப்போ வந்து நான் 1வது தொடங்கி 12வது வரைக்கும் எந்த பரிசும் வாங்கினதில்லை, கலந்துக்கிட்டதும் இல்லை, பரிசு வாங்கினதும் இல்லை, வாங்குற அளவுக்கு நமக்கு தனித்திறனும் ஒன்று இருந்ததில்லை. அதனால் வந்து அப்போ அப்படியே ஓடிடுச்சு. அதில் எங்கள் தஞ்சாவூர் பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாருக்குமான கனவு வந்து ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு எல்லாருக்கும் அதான் கனவாக இருக்கும்.
ஓட்டு வீட்டிலேருந்து மாடி வீட்டுக்கு மாறினது கனவாக இருக்கும். அதுக்கு வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது வேலைக்கு போவாங்க. மெட்ராஸ்லேயோ இல்லை மற்ற ஊர்கள்லேயோ வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போயிட்டு அடுத்த ஒரு 3 வருஷத்தில் வந்து வெளிநாடு போவாங்க. வெளிநாடு போகிறது தான் அங்கே பிரதானமான ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் வந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்தில் போய் இங்கே கல்யாண பத்திரிகை எடுத்து பார்த்தீங்கன்னா, கேம்ப் சிங்கன், கேம்ப் சிங்கப்பூர், கேம்ப் மலேசியா, கேம்ப் லண்டன் போட்டிருக்கும். கொஞ்சம் அப்படின்னா ஒரு பரவாயில்ல ஒருனா சிங்கப்பூர், மலேசியா போவாங்க. கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்னா கொஞ்சம் லண்டன் போவாங்க, கனடா போவாங்க. இப்போ ஊருக்கு போனப்போ கடந்த மாதம் நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறப்ப இவர் வந்து லண்டனில் இருக்காரு, பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு, லண்டனில் இருக்காருன்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து வெளிநாடு போட தான் அவங்களுக்கான வாழ்வாதாரமான ஒரு இலக்காகவே இருக்குது. வாழ்வாதாரம் வெளிநாடு போய் 5 வருஷமோ 10 வருஷமோ இருந்துட்டு அங்கேருந்து சம்பாதிச்சுட்டு, அந்த களவாணி படத்தில் வர்ற மாதிரி தான் அங்கேருந்து சம்பாதிச்சுட்டு இங்கே ஊருக்கு வந்து ஒரு வீடை கட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப வெளிநாடு போவாங்க. இப்படி தான் இருக்கும். அப்போ 20 வயது 22 வயதை கடந்த யாரும் வந்து வெளிநாடு போகாமல் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வெளிநாடு போயிருப்பாங்க. வீட்டுக்கு ஒருத்தராவது இருப்பாங்க. அப்படி தான் இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தா அக்கம் பக்கத்தில் வந்து என்னோட நண்பர்கள் யாருமே வீட்டில் இல்லை, வீட்டில் இல்லை, ஊரில் இல்லை, எல்லோரும் வெளிநாடு போயிட்டாங்க. அப்போ அப்படி நானும் வந்து சராசரியாக வந்து மிஞ்சி போனால் இந்த அரசியல் அண்ணன் இல்லை, இந்த அரசியல் இல்லை அப்படின்னா நான் வந்து எந்த வித அடையாளமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நான் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போயிருப்பேன், ஒரு வேலைக்கு போயிருப்பேன். அப்படி தான் சராசரியாக தான் வாழ்க்கை இருந்திருக்கும். 2009ங்கிற ஆண்டு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுச்சு. அதுபோல் என் வாழ்க்கையும் புரட்டி போட்டுச்சு. கூடுதலாக வந்து என்னோடய குணாதிசயத்தையே அது மாற்றி விட்டுச்சு. இயல்பில் ரொம்ப சென்சிட்டிவான ஆளாக இருந்தேன்னா அதில் வந்து எனக்கு அடிப்படையில் இந்திய தேசிய பற்று அதிகம். இந்திய தேசிய பற்று அதிகம்? ஆமாம். எனக்கு வாழ்க்கையில் வந்து லட்சியங்கிறது ஐயா அப்துல் கலாமை பார்க்கணும், சச்சின் டெண்டுல்கரை பார்க்கணும். ரொம்ப பிடிக்கும் 2 பேரையும். நான் வந்து அலைபேசி வாங்குற காலத்தில் அந்த காலாட்டின் வைப்பாங்கல்ல, அந்த காலாட்டினில் வந்து இந்த தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயந்த் அந்த பாட்டு வைக்கணும்லாம் நினச்சிட்டு இருக்கேன். அப்படி இந்திய தேசிய பற்று அதிகம். அப்படி இருந்த அப்துல் கலாமோட அக்னிச்சரல் புத்தகத்தை வாங்கி நான் கல்லூரி படிக்கிற சமயத்தில், பாலிடெக்னிக் படிக்கிற சமயத்தில் வந்து வச்சு கும்பிட்டு தான் படுப்பேன். அப்துல் கலாமில் அவ்வளவு பற்று. நான் ஒரு ரூபாய் நோட்டு இது பண்ணால் கூட அப்துல் கலாமோட அந்த பொன்மொழி எழுதுவேன் அந்த தாள் இதில் ரூபாய் நோட்டில். கனவை நனவாக்கு, கனவு காணுங்கள், கனவை நனவாக்கு, செயலாக்கு அப்படின்னா அப்துல் கலாம் மேலே அவ்வளோ அதீதமான ஒரு பற்று. அப்படி தான் இருந்தேன். பெரிய அளவில் ஒன்றும் பார்வை கிடையாது. அதில் 2009 ஈழப்படுகொலை அந்த சமயத்தில் வந்து கண்முன்னே லட்சக்கணக்கான மக்கள் செத்தப்போ அது என்ன அப்படின்னு கேட்குறப்ப இது மாதிரி லட்சக்கணக்கான மக்களை கொண்டுட்டாங்கிறப்ப என்னால் தாங்க முடியல. இவ்வளோ மக்கள் செத்துட்டாங்களா அப்படிங்கிறத தாங்க முடியல. அதுலேருந்து மீளவும் முடியல. ஏன்னா இவ்வளோ மக்கள் செத்துட்டாங்க, நம்ம ஒன்றுமே பண்ணலையேன்னு நம்மளும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கமேனு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது. அப்போ அது வரைக்கும் இருந்த பார்வை மாதிரி அது குறித்து சிந்தனை மாறுது. அப்போ கேட்குறேன் என்ன அப்படின்னு கேட்குறேன். இது மாதிரி அங்கே புலிகள் போராடினாங்க, தலைவர் போராடினார் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்வை முழுக்க முழுக்க அதை நோக்கி போகுது, அதை நோக்கிய தேடல் வருது. அந்த சமயத்தில் வந்து நக்கீரனில் வந்து வரிசையாக ஈழம் குறித்தான செய்திகளை போடுவாங்க. நான் நக்கீரன் வாங்கி வாங்கி படிப்பேன். அப்போ ஜெகத் கஸ்பர் வந்து மறக்க முடியுமா அப்படின்னு தொடர் இருந்தார். அதை வாங்கி படிப்பேன். ஜெகத் கஸ்பருக்கு அந்த சமயத்தில் வந்து மின்னஞ்சலே போட்டிருக்கேன், தலைவர் இருக்காரா, அவர் உளவாளி நமக்கு தெரியாது. இப்போ மின்னஞ்சலில் போட்டிருக்கேன் தலைவர் இருக்காரா அப்படின்னு போட்டிருக்கேன். அப்படி அது அந்த பக்கம் வந்து அந்த சமயத்தில் வந்து நம்மளோட ஈழத்தில் மக்கள் கொலை செய்யப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவன் ஒட்டுமொத்தமாக கவனம் மாறிடுது. அப்போ ஈழம் அப்படின்னு போகுது. அந்த சமயத்தில் வந்து நான் குறுஞ்செய்தி அனுப்புகிறேன் எல்லாருக்கும். அப்போ வந்து இன்றைக்கி மாதிரி வாட்ஸ்அப் இல்லை, குறுஞ்செய்தி தான். அந்த குறுஞ்செய்தியில் வந்து ஈழம் குறித்தான செய்திகளை பதிவு பண்ணுறேன். அதாவது எப்போதும் வற்றாமல் குளமாய் காட்சி அளிக்கிறது எம் ஈழ மக்களின் கண்கள், சுற்றும் பூமி சுற்றாவிட்டாலும், வீசும் காற்று வீசாவிட்டாலும், உதிக்கும் சூரியன் உதிக்காவிட்டாலும், கொதிக்கும் நெருப்பு கொதிக்காவிட்டாலும், தவிக்கும் என் மக்களின் நிகழ் தீர தமிழீழம் வளர்ந்தே தீரும் அப்படின்னு ஈழம் குறித்து தொடர்ச்சியாக குறுஞ்செய்தி அனுப்பிட்டுருக்கேன். அந்த குறுஞ்செய்தி வந்து பரப்புறப்ப திருமுருகன் அப்படின்னு ஒரு நண்பருக்கு வந்து நம்ம பக்கத்து ஒரு நண்பருக்கு வந்து போகுது. அவர் ஈழத்தமிழர் தமிழ்நாட்டில் வாழ்கிறார், இப்போ கனடாவில் இருக்கார். அவருக்கு போகுது. அவர் வந்து எனக்கு தொடர்புக்கு வந்து இந்த மாதிரி சீமான் வர்றாரு, இது மாதிரி சீமான் வர்றாரு சேலத்துக்கு, பார்க்க போவோம் வரீங்களா அப்படின்னு கூப்பிட்றாரு. நான் அண்ணனோட பேச்சை வந்து வரைக்கும் கேட்டதில்லை. ஏன்னா கேட்பதற்கான அது வரைக்கும் உங்களுக்கு அரசியல் மையப்பட்டு எந்த தலைவர்கள் மேலே உங்களுக்கு ஈர்ப்பு வந்தது கிடையாது? இல்லை, பெரிய அரசியல் மேலே இது வந்தது கிடையாது. அப்போ காங்கிரஸ் மேலே வெறுப்பு இருந்துச்சு. என்ன வெறுப்பு அப்படின்னா, அப்துல் கலாமை வந்து காங்கிரஸ் வந்து ஜனாதிபதி ஆக்கலை, அதனால் காங்கிரஸ் மேலே வெறுப்பு இருந்துச்சு. மற்றபடி பெருசாக ஒரு அரசியல் குறித்தான பார்வையோ அப்படிலாம் ஒரு கட்சி திமுக இருக்குது, அதிமுக, அவங்க மேலாம் பெரிய உங்களுக்கு எந்த கட்சி மேலே பெரிய ஒரு நாட்டம் உண்டு அப்படிலாம் இருந்தது கிடையாது. நம்ம எந்த அரசியல் கட்சிக்கும் போக தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு ஓட்டு போட்டு இருந்துருவோம் அப்படி தான் நமக்கு தோணும். அப்போ ஓட்டு போகிற வயசே கூட வரல. இப்போ சரி, ஓட்டு போகிற வயசு கூட வரல. அப்போ அவர் கூப்பிட்றாரு, முதல்ல கூப்பிட்றாரு. நான் பாலிடெக்னிக் படிக்கிறப்ப தான் அவர் கூப்பிட்றாரு, இந்த மாதிரி போவோம் அப்படின்னு கூப்பிட்றாரு. அண்ணனோட பேச்சு அப்போ கேட்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி மாதிரி எனக்கு ஆண்ட்ராய்டு அலைபேசி கிடையாது, யூடியூப் கிடையாது, நேரில் தான் நீங்கள் போய் ஆகணும். ஆமாம், பேச்சை வந்து நான் அண்ணன் பேசுவார். நான் நக்கீரனில் ஒரு அட்டைப்படத்தில் சீமான் பேச்சு, கனடாவில் பேச்சு அப்படின்னு நான் அதை பார்த்துருக்கேன்.
அப்புறம் வந்து ஒரு தடவை வந்து காவிரி போராட்டத்தப்ப அண்ணா உட்காந்து சன் நியூஸில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சீமான் இயக்குனர் அப்படின்னு போட்டுருந்துச்சு. யார் இவர் இங்கே பேசுகிறாரு அப்படின்னு அண்ணனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்தது கிடையாது. அப்போ முதல்ல வந்து அவர் தான் பார்க்க கூப்பிட்டு போகிறாரு. அப்போ நான் பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருக்கேன். பாலிடெக்னிக் படிப்பதால் அப்போ அந்த சமயத்தில் விடுதலை இருக்கேன், ஹாஸ்டலில் இருக்கேன். அப்போ ஹாஸ்டல்லேருந்து வெளில வரணும்னா அங்கே வந்து ஒப்புதல் வாங்கிட்டு லீவ் வாங்கிட்டு தான் வெளில வர முடியும். அதனால் வந்து என்ன பண்ணுறேன், நான் பாலிடெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல மாணவன். நான் பாட்டுக்கு படிப்பேன், நான் பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் போக மாட்டேன். அதனால் லீவ் கொடுத்துருவாங்க. பல்லு வலியை சனிக்கிழமை தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நான் லீவ் வாங்கிட்டு நான் புதுக்கோட்டை பேருந்து நிலையத்துக்கு போகிறேன். அங்கேருந்து அப்போ வந்து அலைபேசி கிடையாது, அந்த ₹1 அலைபேசி இருக்கும்ல, அந்த தொலைபேசி இருக்கும்ல, அதில் போட்டு அவரை எண்ணுக்கு அடிக்கிறேன். தள்ளி போச்சான், கூட்டம் தள்ளி போச்சாங்கிறாங்க. தள்ளி போச்சா அப்படின்ட்டு திரும்ப மறுபடியும் விடுதிக்கே போயிடுறேன். அடுத்த நாள் போயிடுறேன், இதுக்கு கல்லூரிக்கு போயிடுறேன். போனோடனே என்னடா லீவ் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கல அப்படின்ட்டு திரும்ப அடுத்ததுலேருந்து போகிறேன். அப்படி நான் முதல்ல சேலத்துக்கு போகிறப்ப திருச்சி போய் திருச்சியில் வந்து அங்கே அந்த உச்சிப்பிள்ளார் கோயில் இருக்குல்ல, அங்கே போய் ₹400 ஒரு அலைபேசி வாங்கிக்கிட்டு உச்சிப்பிள்ளார் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு போய் தூணெலாம் அடித்து பூசிக்கிட்டு கையில் வந்து இந்த காப்பு மாதிரி இது பண்ணிக்கிட்டு கழுத்தில் இதை மாட்டிக்கிட்டு அப்படி தான் பார்க்கறதுக்கு பிள்ளையார் கோயில் போயிட்டு போகிறேன். அப்போ போகிறேன், அப்படி தான் போகிறேன். அப்போ அண்ணனை வந்து அவர் பார்க்க அழைச்சிட்டு போகிறாரு. மாலை பொதுக்கூட்டம் காலையில் வந்து அந்த சேலம் பேருந்து நிலையத்துக்கு எதுக்க வந்து ஒரு விடுதி இருந்துச்சு, அதில் பார்க்க அவர் கூப்பிட்டு போனார். அப்போ அண்ணன் உள்ளே இருந்தாங்க, கைலி கட்டிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ யாரோ குழந்தை வந்து கையில் புலிக்கொடி வச்சுருந்துச்சு. அந்த குழந்தைய பார்த்து பள்ளிக்கூடம் படிக்கிறீங்களா, என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் உள்ளே போகிறாங்க, வரிசையாக எல்லாம் கை கொடுக்குறாங்க, நானும் கை கொடுக்குறேன். அப்படி கை கொடுத்து வந்துடுறேன். மாலையில் வந்து பொதுக்கூட்டத்துக்கு போகிறப்ப அந்த நிகழ்ச்சிலாம் போடுறாங்க. முத்துக்குமார் அண்ணன் தீக்குளிச்சு போகிற மாதிரி நிகழ்ச்சி, பல நிகழ்ச்சி போகிறாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கண்ணில் தனியாக ஊற்றுது. அப்போ அண்ணன் பேச ஆரம்பிக்கிறோம். எப்பயும் மெதுவாக தானே ஆரம்பிப்பாங்க, மெதுவாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு மெதுவாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறேன். போக அது பேச்சு வீரியமாக என்னால் உட்கார முடியல, ரொம்ப உணர்ச்சி கொந்தளிப்பாக இருந்துச்சு. அந்த பேச்சில் அண்ணன் வந்து இந்தியன் இல்லை அப்படின்னு பேசினாங்க. என்ன அண்ணன் இந்தியன் இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு இவ்வளோ நாளாக இந்திய தேசிய பற்றோடு அப்போ அந்த சமயத்தில் சரி இதை மட்டும் வேணாம் நம்ம அதை மட்டும் விட்டுருவோம், பாக்கி எல்லாத்தையும் எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு அந்த சமயத்தில் கூட எனக்கு கொஞ்சம் இந்திய பட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகான நாட்களில் வந்து வெறுத்து போச்சு. அதுக்கு பிறகு என்னடா இந்தியன் அப்படிலாம் வெறுத்து போச்சு. அதுக்கு பிறகு புரிதல் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த சமயத்தில் வந்து பாலிடெக்னிக் படிக்கிற சமயத்தில் வந்து நண்பர்கள்ட்ட வந்து இது குறித்து பேசுவேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய முதிர்ச்சி பக்குவம்லாம் அன்றைக்கி கிடையாது, ஆனால் இதை பற்றி பேசுவேன். அப்போயே வந்து நண்பர்கள்ட்ட வந்து நான் வாழ்க்கையில் வேறமில்லை, இதை நோக்கி தான் போக போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் இல்லை. எனக்கு கல்லூரியிலே பாலிடெக்னிக் படிக்கிறப்ப ஒரு 18 வயசு இருக்கும், 17-18 வயசு இருக்கும். ஆனால் அப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற பார்வையெல்லாம் கிடையாது. நான் இதை நோக்கி தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அன்னைக்கு ஆர்வக்கோளாறு தான். அன்னைக்கு வந்து யார்ட்டையும் பேசுகிறப்ப வந்து நம்மளோட பங்களிப்பு இதுவாக இருக்கணும், இப்படி செய்யலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இவங்கள இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய பல தலைவர்களை சொல்லி இவங்களை கொன்றணும் அவங்கள கொன்றணும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பேன். ஒரு கட்டத்துக்கு பிறகு அது இதெல்லாம் ஒன்று கதைக்கு ஆகப்படுறது, இதெல்லாம் வெட்டி பேச்சு, சொல்லுக்கு முன் செயலே நம்ம யாரான அடையாளப்படுத்தும்னு தலைவரோட கூட்டெல்லாம் உள்வாங்கின பிறகு இதெல்லாம் ஆகிறது இல்லை, உருப்படியாக ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம் அப்படின்ட்டு. அதுக்கும் பிறகு அந்த ப்ரொவிஷன் சென்டருக்கு வந்து நான் ரொம்ப காசை அழித்தேன் அப்படின்னா ப்ரொவிஷன் சென்டர்லாம் காசு அழிச்சிருப்பேன். அங்கே போய் அந்த அப்போ இன்றைக்கி மாதிரி ஃபேஸ்புக் கிடையாது, எனக்கு ஆர்குட் இருக்கும், அப்புறம் ஜிமெயில் கூகுள் குரூப்ஸ்ன்னு இருக்கும். போய் அங்கே அந்த கூகுள் குரூப்ஸில் நிறைய மின்னஞ்சல் வரும். அந்த ஜிமெயிலில் நிறையா அதை போய் பார்க்குறது, செய்தியை பார்க்குறது, செய்தியை இது பண்ணுறது, அப்படி அதில் ஆர்குட்டில் போய் பார்க்குறது, அப்படி அதில் இருந்துச்சு. அப்படி அங்கேருந்து தான் அப்படியே பயணம் தொடங்குது. அந்த சமயத்தில் வந்து போய் ப்ரொவிஷன் என்ன பண்ணுவேன், நானே போய் யார் இந்த பிரபாகரன் அப்படின்னு தட்டச்சு பண்ணி, யார் இந்த விடுதலை புலிகள், யார் இந்த சீமான் அப்படின்னு தட்டச்சு பண்ணி அதை A4 பிரிண்ட் எடுத்து அதை ஜெராக்ஸ் எடுத்து நான் ஒரு தடவை பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் கொடுத்துருக்கேன். நான் மட்டும் போய் தனியாக கொடுத்துருவேன் யார் இந்த பிரபாகரன். முதல்ல ஏதோ கொடுக்க காசு கேட்குறாங்கன்னு வாங்க மாட்டேன்னாங்க, திரும்ப அதை பார்த்துட்டு வாங்கி படித்தாங்க. அப்படி தான் நம்ம போலீஸ் நம்மளை கைது பண்ணிடும் போல இருக்குது. கைது பண்ணால் என்ன பண்ணுறது, நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி லீவ் இருக்குது, அப்போ நாளைக்கு ஒரு நாள் போய்ட்டு நாளைக்கு வந்துடலாம், காலேஜுக்கும் பிரச்சனை இருக்காது. அப்படிலாம் அந்த சமயத்தில் வந்து அந்த பக்குவமோ புரிதலோ எதுவுமே கிடையாது. அப்போது அப்படி ஒரு ஆர்வக்கோளாக இருந்தேன். அந்த 2000 சரியாக பாலிடெக்னிக் படிக்கிறப்ப ஆண்டு ஒன்றும் தெரியாது. ஆண்டு நிறைவில் தான் ஈழப்படுகொலை நடக்குது. அதுக்கும் பிறகு ஈழப்படுகொலைக்கு பிறகு அதை முழுக்க அது மண்டைக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் முதலாம் கட்சி தொடங்குற நிகழ்வு வந்து மே 18, 2010 முதலில் நடக்குது. அப்போ அதுக்காக அப்போ வந்து மே 18 மதுரை மாநாடு அப்படின்னு போட்டு அப்போ எழுதுகிறேன். இப்போ நிறைய கவிதை மாரி எழுதுவோம் அப்படின்னு எழுதுகிறப்ப பாலுக்கு அழுகிறதடா குழந்தை, தாய்க்கே பால் ஊற்றுகடா இலங்கை, கண்ணிமைக்கு நேரத்தில் ஈழ கண்மணிகள் வந்து கற்பழிக்கப்படுறாங்க அப்படின்னு அப்போ எழுதி அப்போ ஒரு ஆர்வமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுன்னு தெரியலை.
அப்போ அந்த சமயத்தில் வந்து பட்டுக்கோட்டையில் பல சக்திவேல்னு ஒரு அண்ணன் இருந்தாப்புல. இப்போ கட்சியில் இல்லை அவர். அவரோட ஒரு ஆர்வம் போய் இணைஞ்சிக்கிட்டு இப்போ பணி செய்கிறது. அதுக்கும் பிறகு நான் ஆர்வமாக இருக்கிறத பார்த்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய உறவுகளோட போய் அப்போ மாத்தூர்னு ஒரு ஊர், மாத்தூர்னு ஊர், புதுக்கோட்டை பக்கம் மாத்தூர். அங்கே ஒரு கலந்தாய் கூட்டம் போட்டாங்க. அந்த கலந்தாய் கூட்டத்தில் நான் பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ அண்ணனை பார்த்து பேசுங்கிற ஆர்வம் வந்துருச்சு. தைரியம் வரல, ஒன்று ஆர்வம் வந்துருச்சு. அவரை பார்த்து பேசணும், பேசின ஆர்வம் வந்துருச்சு. அந்த கலந்தாய் கூட்டத்தில் ஒரு ஆர்வமாக ஏதோ பேசுகிறப்ப கூட்டத்தில் உணர்ச்சியை விட்டு அழுகுறேன். அந்த கூட்டத்திலே அழுகுறேன். இப்போ எனக்கு அப்போ வந்து தொடக்கத்தில் ரொம்ப குற்ற உணர்ச்சி வந்து இவ்வளோ மக்கள் சாகிறப்ப நம்மளும் வேடிக்கை பார்த்துட்டோமே, நம்மளை வந்து ஈழ மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்மளை வந்து தப்பாக தானே நினைப்பாங்க அப்படின்னா அது அந்த குற்ற உணர்ச்சி அதுதான் நம்மளை நோக்கி தள்ளுது. அதனால் அந்த குற்ற உணர்ச்சியில் மேடையில் அழுதுட்டேன். அது ஒரு மேடை அப்படின்னு முதல் மேடையா இருந்துச்சா? சொல்லலாம். அரங்கூட்டம் தான், அரங்கூட்டம் தான், சின்ன கூட்டம் அது. அது வேணால் சொல்லலாம். அதுக்கு பிறகு அப்போ வந்து இதை பேசணும் அதை பேசணும்னு அது என்ன வருது. அதுக்கு பிறகு இப்போ 2010-11 வந்து பாலிடெக்னிக் முடிஞ்சிருது. பாலிடெக்னிக் முடிஞ்ச பிறகு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நான் முடிவெடுக்கிறேன். ஏன்னா வேலைக்கு போனால் நம்ம இந்த கட்சி பண்ணி இதுக்கு போயிடலாம் அப்படின்னு. இல்லை நீ இதுக்கு பொறியியல் படிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பொறியியல் வர்றப்போ நான் புதுக்கோட்டையில் படித்தேன் பாலிடெக்னிக். பொறியியல் வந்து இங்கே சென்னைக்கு போனால் அண்ணனை பார்க்கலாம், சென்னையில் அண்ணன் இருப்பார், அண்ணனை பார்க்கலாம் என்ன வருது. அதனால் சென்னைக்கு போகணுன்னு அதுக்காக முடிவெடுக்கிறேன். கடைசியாக பார்த்தா என் கல்லூரிக்கும் சென்னைக்கும் சம்மந்தமே கிடையாது. அது பெரியபாளையம் பக்கம். பெரியபாளையம் சென்னையில் நமக்கு இப்பான தெரியும். அப்போ அங்கே கல்லூரிக்கு வர்றேன். கல்லூரியில் மொதல் ஆண்டு விடுதி. அப்போ அந்த சமயத்தில் இந்த கூட்டங்களில் வந்து இன்றைக்கி இருப்பார் தமிழேந்தின்னு ஒரு அண்ணன் வந்து புத்தகம் வைப்பார். அவர் புத்தகம் வைப்பார், அந்த தமிழேந்திங்கிற அண்ணன். அவரோட நான் ஆர்வமாக நான் துண்டைகள் கொடுக்குறத மற்றதெல்லாம் பார்த்துட்டு புத்தகம் விற்கிறியா அப்படின்னு கேட்டார். நான் விற்கிறேனே அப்படின்ட்டு 10 ரூபான்னு சொல்லி விற்பேன். விற்ற பிறகு ஒரு புத்தகம் 2 ரூபான்னு சொல்லி 200 ரூபா இன்னொரு காசு கொடுத்தாரு. எனக்கு காசுலாம் வேண்டாண்ணே அப்படின்னா, இல்லை வச்சுக்க அப்படின்னாரு. அதுக்கு பிறகு நான் ஆர்வமாக அவரோட நிற்பேன். இப்போ புத்தகம் இடத்துல கட்டுரை எழுதுவியா அப்படின்னு கேட்டார். எழுதுறேண்ணே அப்படின்னு நான் ஏற்கனவே எழுதி வச்சுருந்தேன். இந்த யார் இந்த சீமான்கிறத அவர்கிட்ட அனுப்பிவிட்டேன். அவர் அதை மாற்றி சீமான் தலைமையே இருப்போம் அப்படின்னு அந்த தமிழ் கொடி வழிங்கிற இதில் போட்டார். அதை பார்த்துட்டு அண்ணனுக்கு அது போயிருக்கு, நல்லா இருக்குது, யாரும் தம்பின்னு கேளுங்க. அப்போ தான் உன் பேரை எப்படி போகிறேன்னு கேட்குறப்ப இடும்பவனம் கார்த்தினே போட்டுருங்க அப்படின்னு போடுறேன். எனக்கு இயல்பில் வந்து அப்பா பேர் அப்போ வந்து அப்பா மேலே ஒரு வெறுப்பு இருந்துச்சு. அதனால் அப்பா பேரை போடுறது விருப்பம் இல்லை. அதை தாண்டி கார்த்திங்கிற பேரில் வந்து ஒரு தெருவுக்கு 4-5 பேர் இருப்பாங்க. அதனால் இடும்பவனம் போட்டுருவோம் அவனு போட்டேன். அதுக்கு முன்னாடியே கூட பேராவூர் கூட்டத்தில் வந்து இடும்பவனம் கார்த்தினில் அந்த துண்டரைக்கில் ஓரத்தில் போட்டிருந்தாங்க. அப்படி போட்டிருந்தேன். அதுக்கும் பிறகு இன்னொரு கட்டுரை வந்து நாம் தமிழர் உறவுகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு விதிகள் போல் ஒரு 50-60 விதிகளை போட்டு எழுதியிருந்தேன். அவன் யார் அந்த தம்பியோட கூப்பிடுங்க அப்படின்னு அண்ணன் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் அண்ணன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். மின்னஞ்சலில் வந்து கூகுளில் அந்த மின்னஞ்சலில் வந்து பாக்யா அண்ணன் வந்து செய்தி போடுறாரு எனக்கு. இந்த மாதிரி தம்பி உங்களை அண்ணன் பேசுனாங்க, உங்கள் எண்ணு கொடுங்க அப்படின்னு போடுறாரு. அப்போ அண்ணன் பாக்யா அண்ணன் வந்து அமெரிக்காவில் இருக்கார். அப்போ செய்தி போடுறாரு. அதுக்கும் பிறகு இவர் தமிழேந்தி அண்ணன் வந்து நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்ட்டு நான் மவுண்ட் ரோடு போகிறேன். எனக்கு ரெடில்ஸில் இருக்கேன். ரெடில்ஸ்லேருந்து மவுண்ட் ரோடு போய் மவுண்ட் ரோட்லேருந்து பழசராக்கம் போகிறப்ப 1/1/2012 அன்னைக்கு 1/1/2012 அன்னைக்கு அண்ணனை பார்க்க போகிறோம். அப்போ அண்ணன் அதாவது அறிமுகம் ஆகிறது அப்போ தான் முதல்ல நேரடியாக 1-to-1 அறிமுகம் ஆகிறது. அப்போ தான் அண்ணன் போகிறப்ப நீ தானே வா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கட்சி வேலை என்ன செய்கிற அப்படின்னா, இளைஞர் பாசலில் இருக்கானே அப்படின்னு சொல்கிறேன். நீ மாணவர் தானே, இளைஞர் பாசல் எப்படி இருப்ப அப்படின்னு கேட்குறாரு. ஒன்று அமைதியாக இருக்கேன். அப்புறம் கிளம்புறப்ப அண்ணனோட எண் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைண்ணே அப்படின்னா, அப்போ அண்ணனோட எண்ணை வந்து குறிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன சொல்கிறாரு. நான் என்ன குறிச்சிக்குவேன். அதுக்கும் பிறகு நான் எது குறுஞ்செய்தி வேணும்னா அண்ணனுக்கு அனுப்புவேன். எப்போயாச்சும் ஒன்று அனுப்புவேன். எப்போதாவது ஒரு முறை வந்து சிறப்பு ஒன் முயற்சி அப்படின்னு ஒரு தடவை குறுஞ்செய்தி போட்டார். எனக்கு அது அவ்வளவு இதாக இருக்கும், அண்ணன் நமக்கு செய்தி போட்டார் அப்படின்னு. அப்போ 1/1/2012 அண்ணனை பார்த்துட்டேன். அந்த ஆண்டிலே வந்து ஜனவரி 25 அன்னைக்கு மொழிப்போர் நாள் தொடக்கம். அதில் மாணவர் பாசறை தொடங்குறாங்க. அந்த மாணவர் பாசறைக்கு வந்து மாநில பொறுப்பு போட்டால் செய்வியா அப்படிங்கிறாரு. செய்கிறேனே அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அதனால் அந்த சமயத்தில் வந்து நான் விடுதலை இருக்கேன். எங்கே சென்னையில் விடுதலை இருக்கேன். இங்கேயும் என்னென்னா விடுதலை விடுப்பு வாங்கி தான் வெளில வரணும். அப்போ அங்கே என்ன பண்ண தெரியாமல் அங்கே என்னோடய காலேஜ் சீனியர் இருப்பார்ல, அவர்கிட்ட சொல்லி தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கன்னு சொல்லி அவர் வார்டன்கிட்ட சொல்லி, வார்டன் வந்து என்கிட்ட சொல்கிறார், இது மாதிரி தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னா சிரிப்பு வந்துச்சு எனக்கு. சரின்னு அவர் எழுதி கொடுத்துட்டாரு. அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. கச்சோடிகிட்ட போய் கையெழுத்து வாங்கணும். எங்கள் வகுப்பு ஆசிரியர் அப்புறம் கச்சோடி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கணும். நான் போய் இங்கே கச்சோடியை பார்க்கலான்னு போகிறேன். கச்சோடி அங்கே இல்லை. அங்கே போனால் அவர் பிரின்சிபல் ரூமில் இருக்கார். பிரின்சிபல் ரூமில் கச்சோடி 2 பேர் இருக்காங்க. தாத்தா உடம்பு சரியில்லை, லீவ் வேணும் அப்படிங்கிறேன். லீவெல்லாம் தர முடியாதுப்பா அப்படின்ட்டார் பிரின்சிபல். அதுனா அண்ணன் வந்து மொழிப்போர் நாளுக்கு மாணவ பாச தொடக்க விழா கூப்பிட்டாரு.
எனக்கு சொன்ன உடனே பார்த்த மாத்திரத்தில் என்னடா அப்படி சொல்லிட்டாரு, எப்படி போகாமல் இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு அந்த நொடியில் என்ன செய்யுதுன்னு புரியல. என்ன செய்யுதுன்னு புரியாமல் எனக்கு அழுக வந்துருச்சு. அழுக வந்து கண்ணில் தண்ணி வந்து இப்படி இதாக நிற்கிது. அவர் பார்த்துட்டு என்னன்னா தாத்தாவுக்கு அழுகுறான் நினச்சிட்டு சரி போ அப்படின்ட்டாரு. அப்புறம் அங்கேருந்து விடுப்பு வாங்கிட்டு இங்கே எழும்பூர்லேருந்து எழும்பூர் போய் அங்கேருந்து சிதம்பரம் போய் அங்கே அந்த பேருந்து நிலைய குளிச்சுட்டு அன்றைக்கி 4 முழுக்க சுற்றிக்கிட்டே இருக்கேன். 4 முழுக்க அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் மாலையில் பொதுக்கூட்டம் ஆரம்பிக்குது. எனக்கு எங்களை அன்புதாசன் இருக்கார், எனக்கு தெரியுது, அவர் தெரியும். எனக்கு கடல் தீபன் இருக்கா தெரியும், தமிழ் மலக்கம் சாகுபதி ஐயா இருக்காங்க தெரியும், எல்லாம் தெரியுது. என்ன யாருக்கும் தெரியாது. நான் பாட்டு நிற்கிறேன், கூட்டம் ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த தமிழேந்தி என்னை வந்து புத்தகத்துக்கு இருந்தாப்புல நான் அவரோட போய் நின்றுக்கிட்டு ஏதோ புத்தகமே இதை கொடுத்துக்கிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ மேடையில் வந்து எல்லாம் மேடை ஏற்றுக்கிறாங்க. அன்புதாசன் அழைப்பு கூப்பிட்டு மேடைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. மேடைக்கு போகிறப்ப அந்த மாணவர் பாசறை உடைய கொடுக்குறாங்க. மாணவர் பாசறை உடைய கொடுத்துட்டு மேலே என்ன பார்க்குறோம், மேடையிலேருந்து பார்த்தா அப்படி தான் இருக்குமா முதல்ல அப்படின்னு பார்க்குறேன். அதில் மணிவண்ணன் ஐயா வந்தாரான்னு தெரில. அந்த கூட்டம் மாணவர் பாச தொடக்க விழா. அதில் 6 பேரை வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக போடுறாங்க மாணவர் பாசறைக்கு. தேவான்னு அண்ணன் இறந்து போயிட்டாப்புல. சைலேந்தர் அவர் கட்சியில் இல்லை. அப்புறம் டைசன், அப்புறம் தமிழீழம்னு அண்ணன் இருக்கார். அப்புறம் தனுன்னு ஒரு அக்கா, கடைசியாக நான் 6 பேர் போடுறாங்க. அதுக்கும் பிறகு மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் போட்ட பிறகு நான் அந்த சமயத்தில் முதலாம் ஆண்டு முடிச்சுட்டு 2ஆம் ஆண்டு வந்து நான் விடுதியை விட்டு வெளில வந்துட்டேன். செங்குன்றத்தில் தங்கியிருக்கேன், ரெடிஸில் தங்கியிருக்கேன். அந்த சமயத்தில் கூட்டங்களுக்கு போவேன். நான் அன்புதாசன் பேசுவாப்புல, ஜெயசிலான பேசுவார் கூட்டங்களில், ராஜீவ்காந்தி கூட போய் பேசுவார். அந்த கூட்டங்களை கட்டு நான் வாட்டுக்கு விடுதிக்கு போயிடுவேன். அதுக்கு பிறகு அந்த ஆண்டு வந்து நம்ம பேசணும் அப்படிங்கிற என்ன வருது. நான் என்ன பண்ணுவேன், அந்த குளிரை அறையில் வந்து தண்ணி குழாயை திறந்து விட்டுட்டு தண்ணி சத்தமாக ஊற்றிட்டு இருக்கப்ப நம்ம தனியாக நின்று பேசி வைப்பேன். கேரடி முன்னு பேசி வைப்பேன். சாலையில் தனியாக நடந்து விட்டுருக்கப்பே வாய்க்குள்ளே பேசிகிட்டே இருப்பேன். இதை பேசணும் அதை பேசணும் அப்படின்னு. ஏன்னா மேடை எப்படி இருக்குங்கிறது பல இடத்துல இதை ஒத்தியை பார்த்துக்கிட்டே இருந்தேன். பேசணும் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த ஆண்டு கடைசியில் அதுக்கு பிறகு கூட்டங்களுக்கு போகிறேன். அண்ணன் இருக்கா. அண்ணனுக்கு வந்து அதாவது என்னோடய முகம் தெரியாது, எனக்கு பேர் தெரியும். அப்போ அண்ணன் இருப்பார், அண்ணனுக்கு தெரில. அதனால் நான் பாட்டுக்கு வந்துட்டு நான் பாட்டு போயிடுவேன். நான் மாணவர் பாசலம் மாநில ஒருங்கிணைப்பாளர்னு சொல்ல மாட்டேன். அப்போ மாதவரத்தில் ஏழுமலைன்னு இருக்காங்க, போயிருக்காங்க. அவங்களோட இணைந்து அவங்களோட போய் நிற்பேன். அவங்க யார்ட்டையும் சொல்லிக்கல நான் மாநில ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிக்க முடியாது, நம்ம சொல்லிட்டது இல்லை. அப்படியே போகிறப்ப ஒருவேளை நம்ம மாநில ஒருங்கிணைப்பாளரா இல்லை அது பிரம்மையா அப்படிலாம் யோசனை வரும் எனக்கு. நான் பாட்டுக்கு போயிட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன், எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு அந்த ஆண்டோட டிசம்பர் 15 அப்துல் ரவுப்பனோட வீரவணக்க கூட்டம். அது மாணவர் பாசறை நிகழ்வு. அப்போ மாணவர் பாசறை சார்பாக யாராவது பேசணும் அப்படின்னு வருது. அப்போ தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த நிகழ்வுக்காக அண்ணனை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அப்போ தேவாண்ணன் அழைச்சிட்டு போகிறாரு. அந்த வீட்டுக்கு போகிறப்ப வரிசையாக எல்லோரும் உட்காந்துக்கிட்டப்ப இடுமானம் வந்தானா அப்படிங்கிறத நான் எழுதிக்கிறேன். நீ தானா அப்படின்னு. கட்டுரை எழுதுறியா அப்படின்னு கேட்குறாரு. நான் எழுதுறேண்ணே அப்படின்னு சொல்கிறேன். அந்த கூட்டத்துக்கு யாராவது பேசுங்கிறப்ப நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவர் தேவாநாட்டு சொல்கிறேன், தேவாநாட்டையும் தமிழீழநாட்டையும் பேசுகிறா அப்படின்னு 2 பேருமே சொல்கிறாங்க. அந்த கூட்டம் அரியலூரில் அந்த கூட்டம் நடக்குது. காலையிலே போயிட்டேன். மாலை கூட்டம் நேரம் ஆக எனக்கு வந்து ஒரு அழுத்தமாகுது, ஒரு படபடப்பாகுது. ஒரு இந்த சிறுநீர் கழிக்கிறதுக்கு வந்து ஒரு 10 ரூபா போயிருப்பேன். பேசாமல் இன்றைக்கி வேண்டாம் இன்னொரு நாள் சொல்லிடலாமா அப்படின்னு நினப்பு. இன்றைக்கி மட்டும் நீ வேண்டாம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நீ பாத்ரூமில் தான் பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு முன்னாடி தான் பேசணும். ஆமாம், அது அண்ணன் கூட்டம், பெரிய கூட்டம். ஒரு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. சரி பேசிடுவோம் அப்படின்ட்டு மேடை ஏறினோடனே அந்த கூப்பிட்றாங்க. போய் அந்த பதட்டத்தோடும் அந்த இதோடும் பேசிட்டேன். நான் இன்றைக்கி இருக்கமே பேசிட்டேன். நான் பேசிட்டு இருக்கப்போ அண்ணன் வந்து அங்கேருந்து இருந்துச்சு வந்து ஒளிவாங்கி அப்படி இறங்கியிருக்கு. அது சரி பண்ணிட்டு போகிறாங்க. அவர் எந்திரிச்சு வந்து பண்ணிட்டு போனார். எனக்கு பல நாள் ராத்திரி வந்து அதை நினச்சேன்னா தூக்கம் வராது. ஐயோ இவர் போய் அண்ணன் போய் நமக்கு வந்து ஒளிவாங்கி சரி பண்ணாரே அப்படின்னு. அப்புறம் அண்ணன் பேசுகிறப்ப ரவுப்பண்ணனோட அப்பா அசன் முகமது பேசுகிறதையும் நான் பேசுனேன்னு சொல்லி மேற்கோள் காட்டி பேசினாங்க. அதான் முதல் மேடை. ரெண்டாவது மேடை எங்கள் ஊரில் பிருகவாண்டாங்கிற இடத்துல அங்கே பேசுகிறப்ப அப்போ எனக்கு என்ன பேசுங்கிற குழப்பம், என்ன பேசுகிறது, எப்படி செய்திகளை பேசுகிறங்கிற குழப்பம் இருந்துச்சு. அதில் வந்து நான் நாத்திகம் பேச ஆரம்பிச்சிட்டேன். அது அப்போ உங்களுக்கு அந்த பொலிட்டிசைஸ் ஆகி எனக்கு மனநிலாம் மாறுது. இல்லை, தீவிரமான கடல் பக்தி இருந்துச்சுல்ல. அதுக்கு பிறகான காலகட்டங்களில் வந்து இவ்வளோ மக்கள் சாகிறப்ப எந்த கடவுளும் வந்து காப்பாற்றலையே, அப்போ நீ எங்கே போனேன், சாமியெல்லாம் எங்கே போனேன் அப்படின்னு சாமி மேலே வந்து கடவுள் மேலே வந்து ஒரு கோபம் வருது, ஒரு வெறுப்பு வருது. அந்த வெறுப்பு காலப்போக்கில் வந்து கடவுள் மறுப்பாக மாறிடுது. அதுக்கும் பிறகு நமக்கு தெரியுது மனித பலவீனத்தின் வெளிப்பாடே கடவுள் தத்துவம் அப்படின்னு பகத்சிங் சொல்கிறார். இப்போ ஐயா காப்பா அரவானம் சொல்கிறாங்க, சொர்க்க நரகம் எப்படி வருதுன்னு அப்படின்னா
நான் இங்கே வாழ்கிறப்ப நிம்மதியாக வாழலை, நல்ல வாழ்க்கை வாழலை, நான் சொர்க்கத்தில் போனால் நல்லா வாழ்வேன் அப்படின்னு தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிறேன். இங்கே ஒருத்தன் அநியாயம் பண்ணுறான், அக்கிரமம் பண்ணுறான், அவனை வந்து தண்டிக்கப்படலை, அவன் நரகத்தை தண்டிக்கப்படுவான் அப்படின்னு தன்னைத்தானே வந்து அவன் சமாதானப்படுத்திக்கிறான். அதான் சொர்க்க நரகங்கிறார். அந்த மாதிரி அதெல்லாம் புரிதல் தாமதமாக தான் வருது. அப்போ தொடக்கத்தில் வந்து சனிக்கிழமையான ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு மதியம் வந்து சாப்பிட்டேன். அப்போ 11ஆவது படிக்கிறப்ப 12ஆவது படிக்கிறப்ப எல்லாம் காலப்போக்கில் கடவுள் இப்போ வரைக்குமே இந்த கடவுள் அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. இப்போ முருகன்னா நம்ம தாத்தன், வாழ்ந்து மறைந்த முன்னோர், ஐயனார் கருப்பண்ணசாமி சுடலை மாடன்னா வாழ்ந்து மறைந்த முன்னோர் அப்படிங்கிற புரிதல் இருக்குது. அவங்க கொண்டாடத்தக்கவங்க, அவங்க வணங்கத்தக்கவங்கிற புரிதல் இருக்குது. ஆனால் இவங்களை வணங்கினா நமக்கு எதுவும் கிடைக்குங்கிற இதெல்லாம் நமக்கு இன்றைக்கும் நமக்கு இல்லை. அதோட அந்த அந்த 2010 9-10 அந்த காலகட்டத்திலே போயிடுச்சு. இப்போ அந்த கடல் நம்பிக்கைலாம் போயிடுது. 3வது கூட்டம் வந்து தண்டையார்பேட்டில் நடக்குது. அடுத்த ஆண்டு முடிப்போர் நாள் நினைக்கிறேன். அடுத்த ஆண்டு 2000 ஆமாம், அடுத்த ஆண்டு முடிப்போர், அடுத்த ஆண்டு முடிப்போர் நடக்குது. அப்போ சொல்கிறாரு, போன ஆண்டு முடிப்போரில் தான் வந்து நம்ம பாசறையை தொடங்கினாங்க, இந்த முடிப்போர் நம்ம கூட்டம் மாதிரி, நீ இதில் பேசு அப்படின்னு தேவ அண்ணன். அப்போ இன்றைக்கி எல்லோரும் மறைஞ்சிட்டாரு, இறந்துட்டார் கொரோனா சமயத்தில். அவரை நான் வந்து இப்போயும் நினைவு கூறுறேன். என்னென்னா, அவர் மாணவ பாசறையில் அவர் முதன்மை பொறுப்பாளர். அவர் வந்து இப்போ இவனை பேச்சாளர் ஆக்கி விட்டோம்னா, அவனை பேச வச்சோம்னா நம்மளை விட அவன் பேர் வாங்கிடுவான், நம்மளை விட வெளிச்சமாயிடுவான் அப்படின்னு அவர் நினைக்கல. இது நம்ம கூட்டம் மாதிரி, நீ பேசணும் அப்படிம்பார். கூட்டத்தில் அண்ணன் மாதிரி பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குங்கிறப்ப, ஏன் பயப்படுற, அந்த போடியத்தை பிடிச்சிக்கிட்டு பேசு அப்படின்னாரு. அப்போ அந்த நான் தேவானனை தான் திரும்ப நினைவு கூறுறேன். அவரோட மனசு யாருக்கும் அப்படின்னா வருமானு தெரில. தன்னை விட மேலே போயிடுவான் அப்படின்னு நினைக்காம தான் தம்பி, நம்ம பாசறை பையன், அவன் வந்து நம்ம பாசறையை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தணும் அப்படின்னா அவர் தேவாண்ணா வந்து அது மாதிரி பல இடங்கள் அழைச்சிட்டு போய் நீ இங்கே பேசு அப்படிம்பார். அப்படி அந்த கூட்டத்தையும் பேசிட்டேன். ஆனால் அதுக்கும் பிறகு புதுச்சேரியில் ஒரு பட்டினி போராட்டம். அந்த பட்டினி போராட்டத்தில் பேசுகிறப்ப கொஞ்சம் தடுமாற்றம் தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து கூட்டத்துக்கு முன்னாடியே வந்து அந்த கூட்டத்தில் பேச தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து வாடச்சலம் ஐயா இப்போயும் இருக்காங்க, பேராவணி தெளிவுன்னா அப்போ அண்ணன் இப்போ இல்லை, கட்சியில் இல்லை, அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி விடுறாரு. நல்லா பேசின, ஏன் பதட்டப்படுற அப்படின்னு கேட்குறாரு. திலீபன் கேட்குறேன். முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி பேசி முடிச்ச பிறகு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் பேசி தடுமாற்றம் இருக்குது. அதுக்கும் பிறகு தேவாண்ணன் அழைச்சிட்டு போகிறாரு கட்சி அலுவலகத்துக்கு. கட்சி அலுவலகத்தில் வந்து பார்த்துட்டு அண்ணன் வாகனத்தை ஏற போகிறாரு. கட்சி அலுவலக வாசலில் நிற்கிறப்ப அண்ணன் கூப்பிட்டு திட்டுறாரு. ஏன்னா தடுமாறுறதுக்கு என்ன திட்டினார்னா, அந்த வார்த்தை இதே தான் சொன்னார், நம்ம மேடலில் பேச உனக்கு நடா தாய்க்கும், இவ்வளோ தான் சொன்னார், நம்ம மேடலில் பேச உனக்கு நடா தாய்க்கும் அப்படின்னாரு. அதை தாண்டி ஒரு ஒன்று சொல்லல. அதுக்கும் பிறகு இங்கே பல்லாவரத்தில் ஒரு பட்டினி போராட்டம் 2013. அந்த கூட்டத்தில் சென்னையில் பல பேருக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த பட்டினி போராட்டத்தில் பேசுகிறப்ப மாலை வேலையில் பேசுகிறேன், எல்லாரும் கவனிக்கிறாங்க, நல்லா கூட்டமாக இருக்குது. அப்போ அப்போ ரொம்ப இதை விட ஒல்லியாக இருப்பேன். இப்போ நான் அப்போ பேசுகிறப்ப வந்து நான் சொல்கிறேன், பாதையை தேடாதே உருவாக்குன்னு தலைவர் சொல்கிறாரு, பாதை இல்லை என்று கலங்காதே நீயே அமைத்துக்கொள் என்று லெனின் சொல்கிறாரு. இந்த லெனின் சொல்கிற கூட்டத்தை சொல்கிறதுக்கு ஒரு 3 நொடி தாமதமாகுது. உடனே அண்ணன் வந்து தம்பி தடுமாறிவானோன்னு அண்ணன் வந்து அதை அண்ணன் மேடலேருந்தே எடுத்து கொடுக்குறாரு. அப்படி தான் வந்துச்சுப்பா, அப்படி தான் பேச்சாளராக வந்துச்சு. இப்போ கட்சியில் எல்லாருக்குமே என்னோட தாக்கம் இருக்கும். நான் வந்து மேடை ஏறப்ப நம்ம அண்ணனா நினச்சிக்கிட்டா தான் பேச முடியும். நமக்கு தன்னம்பிக்கை இல்லை, அப்போ அண்ணனா நம்ம நினச்சிக்கிட்டு பேசணும் அப்படின்னு பல நேரங்களில் அப்படி அவரை அண்ணனா நான் நினச்சிக்கிட்டதால தான் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு, மேடையில் பேசுகிற துணிவு வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. அப்போ வந்து நான் எல்லாம் நம்ம கட்சி உறவுகள்கிட்டே சொல்கிறது என்னென்னா, நானே பேச்சாளராக மாறிட்டேன்னா யார் வேணாலும் மாறலாம், நானே ஒரு சான்று, இயல்பிலே பேசுவதற்கான அந்த இது இல்லாமல் கூச்சி பாத்தோடு இருந்தவன், நான் அண்ணனை பார்த்து தான் பேச கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ ஒட்டுமொத்தமாக நான் வந்து பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு அம்பி மாதிரி தான் இருப்பேன். நான் பள்ளிக்கூடத்தில் வந்து அரிச்சந்திரன் கூப்பிடுவாங்க. அரிச்சந்திரன் வந்து நான் நக்கல் கூட கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் வந்து பரீட்சை எழுதுறப்ப யாரும் காமிக்க மாட்டேன், எட்டி பார்த்தா நான் அப்படியே மறைச்சிக்குவேன். நானும் பார்த்து எழுத மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். என்ன ஒரு ஆசிரியர் வந்து அடித்தார்னா அடித்த ஆசிரியரை வந்து நான் மனசில் கூட திட்டின கிடையாது. நான் வந்து ஆசிரியரை வந்து நான் இவருன்னு பேசிட்டேன், மரியாதை குறைவு அப்படின்னு அவங்க வந்தாங்க போனாங்க அப்படி தான் பேசுவேன். அப்போ வந்து ரொம்ப 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 நல்ல பையனாக இருந்தேன். அதனால் அப்படி தான் இருந்தேன். இப்பயும் நல்ல பையன் தானே. இன்றைக்கி அதை ஏற்றுக்குவாங்களான்னு தெரியல பல பேர். நான் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் சொன்ன கருத்தில் அடிப்படையில் ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டு, யார்கிட்டையும் பழகாத, வெளிப்படையாக ரொம்ப பேச தயங்குற ஒரு ஆள், இன்றைக்கி ஒரு கட்சியினுடைய ஒரு 2ஆம் கட்ட அளவுக்கு அடுத்த கட்ட அளவுக்கான ஒரு இல்லை கட்சியோட நம்ம என்ன சொல்கிறோம், கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம், அதான் சரியாக கட்சியை பிரதிநிதிப்படுத்தி இன்றைக்கி வந்து முன்னிலையில் நிற்கிறீங்க. நீங்களும் பல பேரோட சேர்ந்து நிற்கிறீங்க. இப்போ இது பல பேருக்கு வந்து ஒரு உதாரணமாக தான் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் இந்த 15 ஆண்டு காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய அரசியல் தலைவரோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும். இவங்கெல்லாரையும் விட எனக்கு இந்த இடத்துல எங்கள் அண்ணன் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து எப்பயுமே எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு தான், என் ஹெட்டு தான்.
ஏன்னா இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்களை பார்த்துருப்பீங்க, பல பேரை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல தாங்க அவர் எனக்கு வந்து வேற ஆளாக தெரிஞ்சாருன்னு எதை சொல்ல. அதாவது நாம் தமிழர் கட்சியோட தலைவர் வந்து எங்கள் அண்ணன் இல்லை, எங்கள் அண்ணன் தான் கட்சியின் தலைவர். அது அண்ணன் அப்படின்னா வெறுமனே வந்து ஒரு சும்மா இல்லை, உண்மையிலேயே அண்ணன் தான். அவர் உண்மையிலேயே அண்ணன் தான். நான் இன்னும் சொல்லணேன்னா எங்கள் அப்பா கூட இப்போ கூட பிறந்தவங்க இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க. எங்கள் அப்பா நான் வெளிப்படையாக சொல்கிறேன், மனம் திறந்து சொல்கிறேன், மனசோட அடியாத்துலேன்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா கூட என்னை பற்றி அப்படிலாம் யோசிச்சது கிடையாது. அண்ணன் தான் யோசிச்சார். அது உண்மையிலே வந்து அவர் வந்து தம்பிகளை தம்பின்னு சொல்லுவார் ஒழிய பிள்ளையாக தான் பார்ப்பார். உண்மையிலே அதான் உண்மை. அவரோட வந்து அவரை வந்து இங்கே வந்து ரொம்ப கோபமானவராக பார்க்குறாங்க. தலைவருக்கு சொல்லுவோம் இல்லை, பேரன்பும் பெருங்கோபமும் கொண்டவர்னு. அதே போல் தான் அண்ணனும். அவர் வந்து அவருக்கு இதெல்லாம் யோசிக்கணும் அவசியம் இல்லை, இதெல்லாம் பற்றி அவர் கவலை பண்ண அவசியம் இல்லை. ஆனால் அப்படி இருப்பார். நான் வந்து இயல்புலேயே வந்து இப்போ வரைக்கும் அண்ணன்ட்ட போய் அணுகிறதுல ஒரு சின்ன எத்தனை முறை பேசியிருப்பீங்க? ஃபோன் பண்ணி அடிக்கடி பேசுவீங்க? நான் அண்ணனுக்கு அலைபேசியில் பேச மாட்டேன். பேசவே மாட்டீங்களா? அது பெருசா? ஆனால் அண்ணன் எனக்கு இப்போ அதாவது வாட்ஸ்அப்பில் கூப்பிட்றாங்க அப்படின்னா நான் கூப்பிட்டதுக்கு திரும்ப கூப்பிடுவேன். மற்றபடி நான் வந்து அண்ணனுக்கு எப்பயுமே கூப்பிட மாட்டேன். ஆனால் என்ன பேசணும் என்ன பண்ணணும்லாம் அண்ணன் எதுவும் கேட்க மாட்டேன். எதுவும் சந்தேகம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு குரல் பதிவு போடுவேன். அண்ணன் அவங்க பார்க்குறப்ப குரல் பதிவு போடுவாங்க. நான் அழைப்பெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். அவங்க கூப்பிட்டுருந்தாங்கன்னா திரும்ப கூப்பிடுவாங்க. நான் அழைப்பு எடுக்க மாட்டேன். அதிகபட்சம் வாட்ஸ்அப்பில் எதுவும் இதுதான் செய்தி. மற்றபடி அண்ணனுக்கு நிறையா பேசுவதற்கு நமக்கு வந்து என்ன பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தெரியும், என்ன செய்யணும்னு தெரியும். அவருக்கப்போ அண்ணன்கிட்ட போய் எல்லாத்துக்கும் போய் அண்ணனை நம்ம தொந்தரவு பண்ணணும் அவசியம் இல்லை. அண்ணனோட பணிச்சுமையும் நேரம் எவ்வளோ முக்கியங்கிறது நமக்கு தெரியும். அதனால் நம்ம அண்ணனோட உணர்வு ரீதியாக பக்கத்தில் இருக்கும். ஓகே. அதனால் நமக்கு இப்போயும் அண்ணன்னா அந்த 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு தயக்கம் இருந்துச்சோ அதே தயக்கம் இருக்கும். அடிக்கடி தொடர்பு கொண்டா பேசிக்கிறதே கிடையாது. இல்லை, அது தேவையில்லை. நான் பாக்யா அண்ணன்ட்ட பேசுவேன், மணிசன் அண்ணன்ட்ட பேசுவேன், மற்ற அண்ணன்கள்கிட்ட பேசுவேன். அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட கேட்டு தெளிவுபட்டுருக்குவேன். அண்ணன்ட்ட போகிறதுக்கான பெரும்பாலும் நமக்கு தெரியும் இல்லை, இப்போ கட்சி நிலைப்பாடு தான் என்ன நிலைப்பாடுன்னு தெரியும், எப்படி என்ன சொல்லணும்னு தெரியும். அதனால் நம்ம பெருசாக ஒன்றும் அண்ணன்ட்ட பேச தேவை இருக்காது. அண்ணன் எதுவும் சொல்லணும்னா நம்ம கூப்பிடுவாங்க, இல்லை அதை பார்த்துட்டா கூப்பிடுவாங்க. அதனால் அதுவே போதுமானதாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னீங்க, இல்லை அப்பாவை விட அவர் எனக்கு கொஞ்சம் அவர் கூட நினச்சிருக்க மாட்டார் எப்படிலான்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு விமர்சனமே கூட வந்துச்சு. உங்கள் தந்தையாருடைய மறைவுக்கு கூட அண்ணன் சீமான் அவர்கள் வந்து உடனடியாக வந்து ரியாக்ட் பண்ணலை, தொடர்பு கொள்ளலை, ஒரு 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 லெத்தார்ஜிக் ஒரு கேப் இருந்துச்சுன்னா நிறைய பேர் வெளியில் விமர்சனங்கள்லாம் கூட வச்சாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது வேற மாதிரி. நான் என்னென்னா திருச்சியில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம், அந்த முகாம்களை அண்ணன்கள் இருந்தாங்கள்ல அவங்கள விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். சென்னையில் நுழையிற சமயத்தில் தான் செய்தி வருது, இது மாதிரி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காரு, மூச்சு திணறல் அப்படின்ட்டு. காலையில் வந்து காலைல இங்கேருந்து கிளம்புறேன், சென்னையிலேருந்து கிளம்புறப்ப தம்பி ஆனந்தன் நம்ம மதுரவாயில் பொறுப்பாளர் அண்ணன், அவர் தான் வந்து வாகனத்தை அழைச்சிட்டு போகிறாரு. பாக்கிய அண்ணன் சொல்லிடுறேன், செந்தில் அண்ணன்ட்ட வந்து கையில் 10,000 இப்போ காசு இருக்குது, ஆனால் இதை கொடுத்துருங்க அப்படின்னு அனுப்பி விட்றேன். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 10,000 இல்லாமல் அவர் கையில் ஒரு 10,000 எடுத்து போட்டு கொண்டு கொடுத்துட்றாரு, மருத்துவமனை கொடுக்குறாரு. அந்த சமயத்தில் வந்து நான் போயிட்டுருக்கிறேன், கிளம்புறப்ப காலையிலே வந்து பாக்யா அண்ணன் சொல்லியிருப்பார் போல இருக்குது. அண்ணன் வந்து நான் மருத்துவமனையில் பேசிட்டேன், நீ தைரியாம போ அப்படின்னு நான் அண்ணன் சொல்லவே இல்லை. அதுக்குள்ளே அண்ணா மருத்துவமனையில் பேசி அது பண்ணிட்டாங்க. அது மாதிரி மருத்துவமனையில் வந்து எல்லாத்தையும் இது பண்ணது அவங்க கட்சி அண்ணன் தான் திரும்ப பேசி பார்த்துக்கிட்டாங்க. முழுசாக அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. அவங்க தான் முழுசாக பார்த்துக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவர் அதுக்கு பிறகு 2 நாள் 3 நாள் இருந்தார். அதுக்கு பிறகு எனக்கு நான் போன மாத்திரத்திலே தெரிஞ்சு போச்சு. எனக்கு போன மாத்திரத்திலே அவர் வந்து பிழைக்க மாட்டாருங்கிற முடிவு நான் வந்துட்டேன். நான் உளவியில் தராயிட்டேன். அதுக்கு பிறகு உடம்பு இனி பயனில்லை, கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறப்ப உடம்பு எடுத்து கொண்டு போகிறப்ப கூட எல்லாம் கட்சி தான் முழுசாக இருந்துச்சு. மணிசன் அண்ணன் பேசினாங்க, பாக்கிய அண்ணன் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஹிமாயன் அண்ணன் வந்து அந்த ஆம்புலன்ஸ் ஏறுறப்ப அனுப்பி விட்டாங்க. என்னோட ஆம்புலன்ஸில் இருந்தது வந்து செந்தில் அண்ணன் இருந்தாங்க, அவங்க தான் கூட கடைசி வரைக்கும் இருந்தாங்க. நான் வந்து என் அப்பாவை பார்க்க போகிறப்ப நான் கலைஞரோன்னு கையை இருக்க பிடிச்சிக்கிட்டது செந்தில் அண்ணன். இப்படி முழுசாக கட்சி அண்ணன்கள் தான் முழுசாக இருந்தாங்க. அதில் வந்து இறந்துட்டப்பே நான் மணிசன் அண்ணன்ட்ட, அண்ணாலாம் வர வேண்டாம், இவ்வளோ தூரம் அலைய வேண்டாம், நான் அதெல்லாம் எதிர்பார்க்கலை, சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் பேசுகிறேன், அதை நான் பார்த்துறேன்டா அப்படிங்கிறாரு. எனக்கு அந்த நேரத்தில் அண்ணனோட சூழல் தெரியும், அதனால் நான் எதிர்பார்க்கவும் இல்லை, நான் வர வேண்டாம்னு தான் சொல்லிவிட்டேன். திரும்ப படத்திறப்புக்கு வந்து அண்ணன் வந்தால் நல்லாயிருக்குன்னு நான் முதல்ல எங்கள் சித்தப்பா அடித்து என்னடா ஊரில் பூரா பேசிக்கிறாங்க, அண்ணன் வர்றாருன்னு பேசிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. நான் அண்ணன்ட்ட வந்து நான் கேட்கறதுல எனக்கு இது இல்லை. நான் அண்ணனை போய் பார்க்க போகிறப்ப அண்ணனோட அந்த பணிச்சுமையும் அவர் எவ்வளவு நெருக்கடியான சூழல் இருக்காருன்னு தெரிஞ்சு, நான் செந்தில் அண்ணன்ட்ட சொல்கிறப்ப, மணிசன் அண்ணன் பாக்கிய அண்ணன் சொல்கிறப்ப, அண்ணன் ரொம்ப இதாக இருக்காரு, வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். திரும்ப அண்ணனாக கேட்டு எப்படா வச்சுருக்க அப்படின்னு அவராக கேட்டு அவராக தான் வரணும்னு நினச்சார். அதுக்காக வரணும் முடிவு பண்ணி அந்த கட்சியோட வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை வந்து படத்திருப்பு நடக்குது, பக்கத்துலேயே தான், அங்கனே தான், வீட்டுக்கு பக்கத்தில் நடக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே பகுத்தறிவு அப்படின்னு பேசுகிற எந்த தலைவரும் வந்து ஒரு அமங்கலமான நிகழ்வில் வந்து
வேட்பாளர் அறிமுகம் கொடுத்தா நடத்த மாட்டாங்க. எங்கள் அப்பா படத்திறப்புங்கிறது இவங்களோட இந்த ஒரு துக்க நிகழ்வு. ஒரு துக்க நிகழ்வு. அங்கனே படத்திறப்பு வந்து நடக்குது, பக்கத்துலேயே வேட்பாளர் அறிமுகம் கூட்டம். எந்த தலைவரும் செய்ய மாட்டாங்க. அண்ணா அதெல்லாம் அவர் வந்தாலும் யோசிக்க மாட்டார், அதில் வந்து செஞ்சாங்க. அதனால் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்கு நான் இதுக்கு மேலே வார்த்தை கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு மேலே எங்கள் அண்ணன் யோசிச்சான்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே சொல்கிறதுக்குலாம் வார்த்தை கிடையாது. பர்சனலாக எங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எமோஷனலாக டச் ஆகிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள்? உங்களுக்கு நிறையா சொல்லலாம். சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியல, அதான் ஒன்று. இதில் நான் வந்து 2014 கல்லூரி முடித்த உடனே நான் இங்கே இதுக்கு வந்துட்டேன், அலுவலகத்துக்கு வந்துட்டேன். செங்குன்றத்தில் இருந்தேன், அதுக்கு பிறகு அலுவலகத்துக்கு வந்துட்டேன். அலுவலகத்தில் வந்து அப்போ எல்லாம் சமையல் கட்டு கிடையாது. சமையல் கட்டுனா சமையல் கட்டு இருக்கும், இங்கே சமைக்க ஆள் கிடையாது, சமைக்க மாட்டாங்க. அப்போ வந்து ஒரு முறை இப்போ அண்ணன் அங்கே வருவார், அலுவலகத்துக்கு அப்பப்போ வருவார். வந்துட்டு கிளம்புறப்ப சாப்பிட காசு வச்சுக்கேடா அப்படின்னு கேட்பார். இருக்குண்ணே அப்படின்னா, இல்லாட்டி அவர் காசு கொடுத்துட்டு போவார். இல்லை ஒரு சமயத்தில் வந்து யாருக்கும் அழைப்பை போடுறாங்கிறாரு, அண்ணன் இப்போ ஃபோனில் பேலன்ஸ் இல்லையா அப்படின்ட்டு அப்புறம் டப்புன்னு வேறு அந்த லேண்ட்லைன் ஃபோனில் போடுறேன். போட்ட பிறகு போகிறப்ப இருந்தாடா காசு எப்படின்னா 4000 கொடுக்குறாரு. ஆனால் வேண்டாம் அண்ணன், தான் பேலன்ஸ் இல்லை, நீ வச்சுக்க அப்படிங்கிறாரு. அப்போ நான் கையில் வேட்டி கட்டிட்டு இருப்பேன், வேட்டி கட்டிட்டு சுற்றுவேன் அந்த இதில் அலுவலகத்தில். வேட்டி நான் டிஃபரெண்டாக முன்னாடி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அண்ணன் வந்து அதை கவனிச்சுட்டு ஒரு மைக்கேல் அண்ணா இப்போ கடை வச்சுருந்தாரு. அங்கே போயிட்டு மைக்கேல் அண்ணன் கூப்பிட்றாரு. மைக்கேல் அண்ணன் அழைப்பில் அண்ணன் வர்றாரு. வந்துட்டு இந்த மாதிரி உன் ஃபேன் சைஸ் என்ன அப்படிங்கிறாரு. இல்லைண்ணா திருப்பூர் கூட்டத்துக்கு போனால் அங்கே 2-3 வாங்கிட்டாங்க, கொடுத்தாங்கண்ணே, திருப்பூரில் அண்ணன் கொடுத்தாங்கண்ணே. திருப்பூராவது கொடுப்பா சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அதட்டோன்னே அதுக்கு பிறகு எனக்கு தெரிலண்ணே அப்படிங்கிறேன். அப்புறம் அவரே பேண்ட் சட்டை எல்லாம் உணர்ந்து கொடுத்து விட்டு இது பண்ணுவோம். அதெல்லாம் அது பண்ணணும் என்ன அவசியம் இருக்குது? எந்த தேவையுமே கிடையாது. அதெல்லாம் யோசிக்கணும். அவரோட உலகம் எவ்வளோ பெருசு, அதில் வந்து எவ்வளவு சிக்கல் இருக்குது, அதில் ஒரு ஓரத்தில் வந்து நம்மளை யோசிச்சு இது பண்ணுறாரு. அண்ணா வீட்டுக்குலேருந்து இன்னும் வீட்டுக்கு ஒரு தடவை போகிறேன், திருச்சியில் வந்து அதை பொருள் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு போகிறேன், பொருளை வாங்கிட்டு கூச்சப்பட்டு கிளம்பிடுறேன். அங்கே அண்ணன் வீட்டில் இருக்கவங்களாம் சாப்பிட்டு போங்க தம்பிங்களான்னு கிளம்பிடுறேன். கிளம்பி பேருந்தில் போயிட்டுருக்கேன், அழைப்பு வருது. அண்ணன் அடிக்கிறேன். அடித்தோடனே இந்த மாதிரி அண்ணன் அப்படிங்கிறேன், ஏன் சாப்பிடாம போனேன் அப்படிங்கிறது. இல்லைண்ணே அப்படின்னு. இல்லைண்ணே பசிக்கலை, வெட்டிப்பயில வேடா அப்படின்ட்டு திருட்டு இது பண்ணுறாரு. அது மாதிரி இதெல்லாம் தேவையே கிடையாது அண்ணனுக்கு வந்து, அதெல்லாம் தேவையே கிடையாது. அது உண்மையிலேயே இப்போ எனக்கு மட்டும் இல்லை, எல்லா தம்பிகளையும் அப்படி தான் பார்ப்பார். சும்மா தம்பியெல்லாம் ஒரு வார்த்தைக்கு சொல்கிறது கிடையாது. உண்மையிலே தம்பியாக வைப்பார், பிள்ளையாக பார்ப்பார். அதெல்லாம் நான் என்ன சொல்கிறது, அதெல்லாம் பேசினா நம்ம கண்ணீர் சிந்தாமல் பேசுறது பெரிய விஷயம். அவ்வளவு அப்படிப்பட்ட அண்ணன். ஆனால் அவரோட தம்பிமார்கள் அப்படின்னு கூடவே இருந்தவங்க இன்றைக்கும் நிறைய பேர் கூடவே இருக்கிறாங்க. ஒரு சிலர் விலகி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருத்தவங்க மாற்று கட்சிக்கு போயிருக்காங்க, தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அல்லது தனித்து இயங்குறாங்க, அல்லது வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறலாம் போகிறாங்கல்ல. இந்த மாதிரியான நேரங்களில் அவருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, அல்லது நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகிருக்கு? ப்ளஸ் எதிர்க்கட்சியில் அல்லது மற்ற தலைவர்களை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டாக்டர் திருமாவளவன் இருக்கிறாரு, ஐயா ராமதாஸ் இருக்காங்க, அல்லது கருணாநிதி ஐயா இருக்காங்கன்னா, தனிப்பட்ட ரீதியில் பேசும்போது அவங்களெலாம் பற்றி என்ன மாதிரி விஷயத்தை ஷேர் பண்ணுவார்? ஏன்னா அவரே வந்து பல இடங்களில் பொது வெளியில் வந்து யாரையும் அநாகரிகமாக பேசிடாதீங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் நம்மளே வந்து கேள்விப்பட்டிருக்கோம். உள்ளரங்கத்தில் என்ன மாதிரி? நான் அண்ணனோட பலவீனமாக நான் எதை பார்ப்பேன்னா, பெருந்தன்மையை பார்ப்பேன். அண்ணன் பல இடங்களில் பேசுகிறேன்னா, என் தலைவர் அளவுக்கு நான் வந்து பெருந்தன்மையான ஆள் இல்லை அப்படிம்பாரு, அவ்வளோ பெரிய இது இல்லைம்பாரு. ஆனால் நமக்கு என்ன தோணுன்னா, இந்த பெருந்தன்மையை நம்மளால் சமாளிக்க முடியலையே, தலைவர் அளவுக்கு அண்ணன் இருந்தாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. இன்னொன்று, சீமான் அவர்கள் வந்து இந்த அரசியலுக்குள்ளே வந்து பேச ஆரம்பித்த பிறகு தான் மற்ற நபர்களில் தலைவர்களை வந்து அண்ணன், சித்தப்பா அல்லது எங்கள் மாமா இப்படின்னு பேசக்கூடிய முறையை அவர் தான் முதல்ல உருவாக்கினார். இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து தலைவரை வந்து விசிகா பேசுது, திருமா பேசுவார், வைகோ பேசுவார், இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் குளத்துமணி பேசுவார். குளத்துமணி இயக்கத்துக்கு யார் தலைவர்னு கேட்டால் அந்த இயக்கத்துக்காரங்க தலைவர் அப்படின்னா உடனே குளத்துமணி தான் சொல்லுவாங்க. விசிகாவோட தலைவர்னா திருமா தான் சொல்லுவாங்க. மதிமுக தலைவர்னா வைகோ தான் சொல்லுவாங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சி தலைவர்னா 15 ஆண்டாக பயணிக்கக்கூடிய ஒருத்தன், நேற்று கட்சியை சேர்ந்த ஒருத்தன், எல்லோரும் தலைவர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா தன்னோட தம்பிகளை வந்து தவறையும் கூட தலைவர்னு தன்னை விழிச்சிடக்கூடாதுங்கிறதுல அண்ணா அவ்வளோ தெளிவாக இருந்தாங்க. ஒரு கூட்டத்தில் வந்து அண்ணன் மேடை ஏறுவாங்க. மேடை ஏறப்ப வந்து ஒருத்தன் தலைவா அப்படின்னு கூட்டத்தில் வந்து கத்துவான். அண்ணன் கையை தலைவர் படத்தை காட்டி அவர் தான் தலைவர் அப்படிம்பார். அப்படி வந்து அண்ணன் அவ்வளவு சரியாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஆதன் தமிழ் நினைக்கிறேன். ஆதன் தமிழில் மாதேஷ்கிட்ட வந்து கொடுத்த ஒரு நேர்காணல் எப்போனா ஒரு 4 வருஷம் இருக்கும். அந்த நேர்காணலில் அண்ணன் பார்த்துட்டு எனக்கு 20 நிமிஷம் குரல் பதிவு போட்டாங்க. அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது, வெளில சொல்ல முடியல. உன்னை நான் சரியாக வளர்த்துட்டேன், உன்னை மாதிரி நிறைய தம்பிகளை இதே போல் வளர்த்து நீயும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அண்ணன் ரொம்ப நெகிழ்ச்சியாக உணர்வுபூர்வமாக பேசினாங்க. நான் கேட்ட மாத்திரத்தில் கடுமையாக அழுதேன். அண்ணன் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்ப எனக்கு நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. அந்த நம்பிக்கையும் அதனால் அந்த பாரத்தை என்னால் தாங்க முடியல. இவ்வளவு அண்ணன் நம்பிக்கை வச்சுருக்காங்களே, இவ்வளவு இது பண்ணுறாங்களே அப்படின்னு. அதனால் நான் வந்து அண்ணனை பார்த்தா பேச்சாளர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். அப்படி தான் ஆனேன்.
எனக்கு வந்து ஏன்டா பேச்சாளர் ஆனோம்னு நம்ம கவலைப்பட்ட தருணமும் இருக்குது. எப்போ எப்படின்னா கல்யாண சுந்தரம் போனார், ராஜீவ்காந்தி போனார், அண்ணன் பேராவூரணி திலீபனும் போனாங்க. இந்த பேராவூரணி திலீபன் போன சமயத்தில் எனக்கு கண்ணே கலங்கிச்சு. என்னடா நம்மளையும் இப்படியே பார்ப்பாங்களடா, நம்மளையும் இந்த கணக்கில் வச்சு பார்ப்பாங்களே அப்படிங்கிறப்ப நமக்கு அது ரொம்ப வலியாக இருந்துச்சு. இந்த சமூக வலைதளங்களே எவ்வளவோ அவர்களை பார்க்குறோம், எவ்வளவோ வசவுச்சொற்கள், எவ்வளவோ கெட்ட வார்த்தைகள், எவ்வளவோ தனிநபர் தாக்குதல், இதெல்லாம் நம்மளை வந்து அசைச்சு பார்க்கறது இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு காயப்படுத்துனது? அதெல்லாம் காயப்படுத்தாது. அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தாச்சு. ஆனால் அவர் திமுகவுக்கு போயிடுவார், அங்கே போயிடுவாருங்கிறப்ப நம்ம பிறப்பை சந்தேகிச்சா கூட அவ்வளோ வலிக்காது. நான் வந்து நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னோட நம்பகத்தன்மை சந்திக்கிறப்ப எனக்கு அவ்வளோ வலிக்கும். நாம் இந்த களத்துக்கு இந்த களத்துக்கு வர்றப்ப நம்ம தலைவர், அண்ணன், ஈழம் இதெல்லாம் பார்த்து தான் வர்றோம். அவருக்கு நம்மளை வந்து நம்மளோட இவ்வளவு வருஷம் நம்ம இருந்ததை வந்து நம்ம நிரூபிக்க வேண்டிய நிலைமைக்கு வருதுங்கிறப்ப ரொம்ப அது வலியாக இருக்கும். இது நம்ம வந்து பேச்சாளர் அப்படின்னா நான் திரும்ப அதான் பதிவு பண்ணுறேன். பேச்சாளர்ங்கிறது கட்சியோட முகமாக பார்க்கப்படலாம். ஆனால் கட்சியோட வேறு தூணு, கட்சியை தாங்கி நிற்கிறது வந்து களப்பணியாளர், நிர்வாகிகள், களப்பணியாளர் தான். இப்போ நான் ஒரு பேச்சாளராக போகிறேன் அப்படின்னா, இப்போ சேலத்துக்கு நான் பொதுக்கூட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னா, நான் எத்தனை மணிக்கு கிளம்புறேன் அப்படின்னு முதல் நாளே கேட்பாங்க. எனக்கு பயணச்சீட்டு கூட போட்டு கொடுப்பாங்க. நான் வந்து நல்ல பேருந்தில் போயிட்டு காலைல இறங்குவேன். காலைல இறங்கின உடனே என்னை வந்து அழைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. கொண்டு விடுதலை விடுவாங்க. காலா சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. இல்லை அங்கேயே சாப்பிட்டுங்கம்பாங்க. மதிய சாப்பாடு கேட்பாங்க. மாலையில் நான் 4 முழுக்க அறையெல்லாம் ஓய்வெடுத்து தான் இருப்பேன். மாலையில் 5 மணி 6 மணிக்கு பொதுக்கூட்டத்துக்கு கிளம்புவேன். அப்போயும் ஒரு வாகனத்தில் அழைச்சிட்டு போவாங்க. பொதுக்கூட்டத்தில் போய் நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவேன். முடித்த உடனே பேருந்தில் ஏற்றி விடுவாங்க. அப்போ அந்த 4 முழுக்க நான் கவனிங்க, நான் வந்து ஒரு சொகுசாக தான் இருக்கேன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி வெயிலில் போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. மாலை 6 மணிக்கு மேலே பொதுக்கூட்டம். அப்படி அது இல்லாமல் போக்குவரத்து செலவு காசு கொடுப்பாங்க. அப்போ ஒரு பேச்சாளர் வந்து பெற்றுக்கிறான், காசு பெற்றுக்கிறான். அவன் வந்து அவனுக்கு வந்து அதே போல் ஊடக வெளிச்சம், புகழ் வெளிச்சம், எங்கள் ஊருக்கு போனாலும் படம் எடுப்பாங்க. அவனுக்கான அங்கீகாரம்ங்கிறது உச்சத்தில் இருக்குது. ரொம்ப வெகு சீக்கிரமாகவும் கிடச்சிருது. ஒரு திரைப்படத்தில் வந்து கதையை ஒருத்தர் எழுதுவார், பல நாள் கற்பனை பண்ணி ராப்பகலாக சிந்திச்சு கதை எழுதுவார், திரைக்கதை எழுதுவார், வசனம் எழுதுவார், அந்த விளக்க இது பண்ணுவாங்க, ஒளிப்படம் பிடிப்பாங்க, படம் எப்படி வந்தால் சரியாக இருக்கும்னு அந்த வேகத்தை இது பண்ணுறதுக்கு தொகுப்பாங்க. இப்படி பலரோட உழைப்பு இருக்குது. ஆனால் எல்லா வெளிச்சமும் ஒரு கதாநாயகனுக்கு போகிற மாதிரி இதை கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா வெளிச்சமும் ஒரு பேச்சாளருக்கு போகுது. பேச்சாளருங்கிறது வந்து இங்கே எல்லாருமே அண்ணனால் உருவாக்கப்பட்டவங்க, எல்லாரும் வந்து அண்ணனால் வளர்த்தெடுக்கப்பட்டவங்க. இங்கே கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி கட்சியை விட்டு வெளியே போகிறப்ப செய்தி, கல்யாண சுந்தரம் கட்சி சேர்ந்த செய்தி கிடையாது, காளியம்மாள் கட்சி சேர்ந்த செய்தி கிடையாது. ஏன்னா சேர்றப்ப அவங்க ஒன்றும் இல்லை, கட்சி தான் அவங்கள வளர்த்தெடுக்குது. அண்ணன் தான் அவங்களை வந்து எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்து மேலே தூக்கி விடுறாரு. ஆனால் இதில் வந்து அதனால் பேச்சாளர் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் அந்த பேராவூரணி திலீபன் போன சமயத்தில் ரொம்ப வருந்தினேன். நம்மளே இப்படி பார்ப்பாங்களேங்கிறப்ப ரொம்ப வலியாக இருந்துச்சு. அது மாதிரி உலகம் முழுக்க வாழக்கூடிய ஈழத்தமிழ் சொந்தங்கள் வந்து பெருத்த நம்பிக்கை கொண்டு அவங்க உண்மையிலே வந்து அவங்க வீட்டில் ஒரு பிள்ளை போல், ஒரு தம்பி போல் அப்படின்னு நான் பொதுக்கூட்டத்தில் வந்து பேசி முடிக்கிறப்ப வந்து போராடி சாவோம் அப்படின்னு பேசி முடிப்பேன். அம்மா இருக்கிறாங்க, சத்யவாணி முத்துன்னு அம்மா இருக்காங்க. அவங்க வந்து சாவோம்லாம் சொல்லாத, ஏன் இப்படி சொல்கிற அப்படிம்பாங்க. அது மாதிரி வெளிநாட்டில் அக்கா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அந்த சாவோன்னு சொல்லாடா தம்பி அப்படின்னு. உனக்கு வந்து நிறைய அக்கா இருக்கலாம், எனக்கு தம்பி நீ தாண்டா இருக்க அப்படிம்பாங்க. அதுவெல்லாம் அந்த உறவுகள்லாம் வந்து அப்பழுக்கற்ற உறவுகள், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத உறவுகள். இப்படிப்பட்ட அன்புக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கிற மாதிரி உறவுகள். அதனால் பேச்சாளராக நான் வந்து ஒன்றே ஒன்று தான் வந்து இதுதான் நம்மளோட வாழ்க்கைன்னு நான் ஒன்றே நினைக்கிறேன். ஜீவாவோட கூற்று தான், பேச்சு என்பது மேடைக்கலை அல்ல, பேச்சு என்பது மேடைக்கலை அல்ல, அது ஒரு தொழில் அல்ல. நான் நம்பிய கொள்கையை விளக்க கிடைத்த சந்தர்ப்பம், என் வாழ்க்கை போராட்டம், போர்க்களம், அவ்வளோதான் அப்படின்னு ஜீவா சொல்கிறார். இந்த பேச்சுங்கிறது எனக்கு மேடை கலை இல்லை, மேடையில் வந்து நான் கலையை நினைக்கல, நான் வந்து எனக்கு தொழிலும் இல்லை, பேச்சுங்கிறது தொழிலும் இல்லை, நான் நம்பின கொள்கையை விளக்க கிடைத்த ஒரு சந்தர்ப்பம், என் வாழ்க்கை போராட்டம், அது போர்க்களங்கிற எளிமையாக விளக்கி இருக்காரு. ஆமாம், நான் அதைத்தான் வந்து வாழ்க்கையில் வந்து பின்பற்ற நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே வந்து கட்சி கொடுத்தது, எல்லாமே அண்ணன் கொடுத்தது, எல்லாமே நான் வந்து ஒன்றும் இல்லாத ஒரு களிமண், என்னை உருவாக்கி விளது எல்லாம் பண்ணது அண்ணன் தான். நான் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பாதையை சொல்லும்போது சிறை அப்படிங்கிறத நினச்சி பார்த்துருக்கீங்களா? நம்ம சிறைக்கு போவோம், சிறைப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி தான் உள்ளே வந்து. ஏன்னா நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகளில் வந்து இப்போ கட்சியோட பொதுச் செயலாளரே தலைமுறையாக இருக்கிறது தான் பார்க்குறோம். ஆனால் நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் சிறைங்கிறது வந்து ஒரு கூடுதலான ஒரு தகுதி மாதிரி பார்ப்பாங்க. வெற்றிக்குரிய போட்டு தான் அப்படி அதனால் வந்து இப்போ பல பேர் சிறைக்கு போயிருக்கிறாங்க. இப்போ ஆவடியில் நல்ல தம்பி என்ன இருக்கிறாரு, அவங்க எல்லாம் வந்து ஒரு தடவை மதுபான கடையை முற்றுகிட்டு 15 நாளைக்கு ஒரு நாள் சிறையில் இருந்தாங்க. அப்படி பல பேர் சிறையில் இருந்தாங்க. எனக்கு சிறையில் இருக்கிற ஆட்களை பார்த்தா எனக்கு அவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்கும். அவங்கெல்லாம் ஒரு கூடுதலாக விருது பெற்றவங்க மாதிரி இது பண்ணுவாங்க. சிறையை போய் சொல்கிறப்ப சிறை அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்பாங்க. இப்போ நம்மளும் சிறைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சிறைக்கு போகணுன்ற எண்ணம் அப்படி
இருக்கும், நம்ம கட்சியில் இருக்கும், அப்படி இருக்கும். அது வந்து ஒரு இதாக பார்க்க மாட்டாங்க, சிறைக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்கும். நான் வந்து நாங்கள் அந்த தொடங்குற சமயத்தில் நாங்கள்லாம் ஆதர்ஸ் நாயகனா வந்து பேரைவாளன் அண்ணனோட அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப எங்கே பேசினா நம்மளை வழக்கு போட்டு கைது பண்ணி வேலூரில் அடைப்பாங்க, அப்போ அங்கே போனால் அவரை பேரைவாளன் அண்ணனை பார்க்க முடியுமா அப்படிலாம் கேட்டிருக்கேன். அப்போ அந்த சமயத்தில் அது ஆர்வ கோளாறுன்னு கூட வச்சுங்களேன். அப்படி வந்து சிறையை பற்றி நமக்கு வந்து சிறைக்கு போயிட்டு வந்துடணும், ஒரு தடவையாக போட்டு வந்துடணும், அது எவ்வளோ கடினமாக இருக்கும் எதுவும் தெரியாது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் போயிட்டு வந்துடணுங்கிற இருந்துச்சு. அந்த 2018 காவிரி உரிமை மீட்பு களத்தில் வந்து அப்போ வந்து காவல்துறை தாக்கினதா என் மேலே வழக்கு. அப்போ அந்த சமயத்தில் தமிழ்நாடு முழுக்க அதிமுக அரசு கட்சி உறவுகளை வந்து வேட்டையாடுது. நான் வந்து காவல்துறை தாக்கின வழக்கில் இருக்கிறதால என்னை வந்து கைது பண்ணால் வந்து அந்த சமயத்தில் கைது பண்ணால் கை காலை கூட ஏதாவது தாக்கலாம், ஒடிக்கலாங்கிற இருக்கிறதால கொஞ்சம் காலம் இருந்துட்டு தலைமுறை இருந்துட்டு அப்புறமா ஆஜராகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு 2 மாதமோ 1 மாதமோ வந்து நான் வெளில இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அவங்க சரியாக நடத்துவாங்கன்னு தெரிஞ்சப்போ நம்ம ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. எனக்கு அந்த தலைமுறைங்கிற மாதிரி இருந்துச்சுல்ல, அது வந்து வெறுத்து போச்சு. என்னடா இப்படா நம்ம இருக்க போகிறோம், எப்படா சிறைக்கு கூட போயிட்டு இருந்தால் நம்மளுக்கடா மன உளைச்சா இருக்கடா அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் மே 18 கந்தஞ்சாவடியில் இனப்படுகொலை நாள் அந்த பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்துக்கு வரதுக்கு முதல் நாளே சொல்லிட்டாங்க, அண்ணன் வந்து இது மாதிரி சொல்லிட்டாங்க, காவல்துறை மறுபடியும் தேடுதுன்னு அண்ணனுக்கு சொல்கிறாங்க, தைரியமாகறா அப்படிங்கிறாங்க அண்ணன். நமக்கு தான் எதிர்பார்த்துட்டோமே, அதனால் பார்த்து கொண்டுட்டு இருக்கிறேன். அந்த பொதுக்கூட்டம் முடிஞ்சு கிளம்புறப்ப அந்த டைட்டில் பார்க் வாசலில் வச்சு சுற்றி வளைச்சி ஒரு பயங்கரவாதி அப்படிங்கிற மாதிரி கைது பண்ணுறாங்க. கைது பண்ணுறப்ப நல்லா தான் நடத்துனாங்க, நல்லா தான் அவங்க ரொம்ப மரியாதை தான் நடத்துனாங்க. அதில் ஒரு அக்கா ஒருத்தர் எஸ்ஐன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து கைது பண்ணி ஒரு 3 நிமிஷத்துலேயே உனக்கு என்னடா சாப்பாடு வேணும், சப்பாத்தியா பரோட்டாவான்னு கேட்டாங்க. அவங்க பேச்சில் பார்த்ததுனால ஒரு நல்ல பையன், அவன் இப்படி பண்ணிட்டான், அதோ இதில் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல அபிப்பிராயம் போல இருக்குது. அவங்க அங்கே அந்த சிறைக்கு போல் அந்த காவல் நிலையத்தை வைக்கிறப்ப படுத்துக்கடா, அந்த இது தலையணினா இது தலைக்கு இதை வச்சுக்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அங்கே ஒரு நாள் முழுக்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஒரு இடத்துல இருக்கிறேன். அப்புறம் வந்து அந்த மருத்துவ சோதனை முடித்து சிறையில் கொண்டு அடைக்க போகிறாங்க. எனக்கு எப்படா சிறைக்கு போகணுன்னு இருக்குது. சிறைக்கு போகிறோன்னு ஒரு எக்ஸைட்டாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அப்போ இருந்துச்சு. ஆனால் அது எக்ஸைட்மெண்ட் எங்கே உடஞ்சி அப்படின்னா, சிறைக்குள்ளே நுழைஞ்ச உடனே முதல்ல அந்த சட்டையெல்லாம் களைய சொல்லி சோதனை பண்ணுவாங்கள்ல, அந்த இடம் தான் நம்ம எக்ஸைட்மெண்ட்டாக அங்கே தான் உடைச்சாங்க. அந்த சோதனை பண்ணுறப்ப நம்ம வந்து முட்டி போட்டு கொண்டு வாழ்வதை விட நின்று கொண்டே சாவதி மேலானது அப்படின்னு சேகவரா சொன்னார் அப்படிலாம் படிச்சுட்டு அங்கே சோதனை பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப அசௌகரியமாக இருந்துச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சிறைக்கு போனோடனே ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் ராத்திரியும் சாப்பிடலை, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் சாப்பிடல, மதியம் தான் சாப்பாடு. ஞாயிற்றுக்கிழமை மதியம்னா கறி சோறு. அப்போ சோறு இருக்கும், இங்கே வெள்ளைக்கமே சோறு இருக்காது, வேறு கொஞ்சம் கொட்டையாக இருக்கும். அந்த ஒரு துண்டு கறி இருக்கும், குழம்பு இருக்கும், ஒரு பாலித்தீன் பையில் அதை கொடுக்குறாங்க. தட்டில் போட்டு இப்படி சோறை போட்டு அப்படி பிசைஞ்சு வாயில் வைக்கிறேன், இறங்க மாட்டேங்குது. ஏடா கறி குழம்பு இறங்க மாட்டேங்குது, நாளைக்கு சாம்பார்லாம் எப்படா சாப்பிட போகிறோம்னு நினச்சி ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். பக்கத்தில் உள்ளவர் அடித்து நல்லா சாப்பிட்டு போயிட்டார். அந்த ஒரு வேளை கடினமாக இருந்துச்சு. அடுத்த வேளை அங்கே அந்த சமயத்தில் ரொம்ப பிசிபி அப்படின்னு இருந்ததால ஓரளவு சாப்பாடு பரவாயில்லன்னு இருக்கும். பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தாலும் நான் அதுக்கு ஓட்டிட்டேன். அதுக்கு பிறகான காலங்களில் அதே கறி குழம்பு அருமையாக இருக்கடான்னு சாப்பிட்டா தான் உண்டு. அப்படி நான் இருந்தேன். அப்போ ஒரு வாரம் வந்திருக்கோம். ஒரு வாரத்தில் வந்து போலீஸை தாக்கின வழக்கு இருக்கிறதால என் மேலே குண்டாஸ் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நான் சிறைக்கு போன சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, புழல் வந்து விசாரணை சிறை தண்டனை சிறைன்னு இருக்குது. விசாரணை சிறைவாசிகள் இந்த பக்கம், தண்டனை சிறைவாசிகள் அந்த பக்கம். விசாரணை சிறைவாசிகள் தான் குண்டர் சட்டத்தில் உள்ளவங்க அடைப்பாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த விசாரணை சிறைவாசியில் இருக்கக்கூடிய குண்டர் இதில் பூரா தண்டனை சிறையில் ஒரு பிளாக்குக்கு மாற்றுறாங்க, அந்த பக்கம் மாற்றுறாங்க. அப்போ குண்டாஸ் போடலாம் மேலே அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சொல்லப்பட்டோன்னே சரி குண்டாஸ் போட்டால் பரவாயில்ல, அந்த பக்கம் தான் பயாஸ் அண்ணன், பெரியவாள அண்ணன், ஜெயக்குமார் அண்ணன் இருந்தாங்க, அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனசில் இருக்குது. சரி குண்டாஸ் போட்டாலும் பரவாயில்ல, அந்த பக்கம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஒரு நாள் மதியம் வேலையை ஒன்று R6 கூப்பிட்றாங்க. R6னா சிறைக்குள்ள ஒரு பெரிய இது இடம். R6 கூப்பிட்றாங்கன்னா பெயில் வந்துச்சுங்கிறாங்க. பக்கத்தில் வாங்கி பெயிலெலாம் கிடையாது, குண்டாஸ் தான் போட்டாங்க இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு போகிறேன். போய் துணியை எடுத்துகிட்டு வாங்குறாங்க. ஒரு கையில் எல்லா துணியும் எடுத்துக்கிட்டு அப்படி நிற்கிறேன். பக்கத்தில் 2 பேர் நிற்கிறாங்க அந்த வாசலில், அந்த R6 அந்த அலுவலக வாசலில். அவன் என்ன சொல்கிறாங்க, 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு மிஸ் ஆவா அப்படிங்க. மிஸ் ஆனால் என்ன அப்படின்னு எனக்கு தெரில, அது என்னன்னு தெரில. அப்போ வந்து கையெழுத்து போட சொல்கிறாங்க. கையெழுத்து போடுறேன். இந்த சிறையிலேருந்து அந்த சிறைக்கு மாற்றணும். அப்போ இங்கே மாற்ற போகிற சமயத்தில் வைகோ வந்து வேலுமுருகனை பார்த்துட்டு வெளில போகிறாரு. அந்த சமயத்தில் வெளில போகிறாரு. இந்த பக்கம் இந்த விசாரணையிலேருந்து தண்டனை சிறைக்கு போகிறதுக்காக வெளில மாற்றுறாங்க. அப்போ 2-3 காவலர் நிற்கிறாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு. இதை நான் ஆர்வக்கோளாக என்ன பண்ணுறேன், அங்கே நிற்கிற இந்த விஜிலன்ஸ் அதிகாரியாக யாரோ ஒரு ஆள், அங்கிட்டு போனால் பயாஸ் அண்ணன் அறிவண்ணை பார்க்க முடியுமான்னு கேட்டுறேன் ஆர்வக்கோளாறில். அவர் உடனே சிலோன்காரனோட உனக்கான தொடர்புங்கிறார்.
எனக்கு ஒன்றும் சொல்கிறேன்னு தெரில. அடுத்து அந்த அந்த காவலர்கள் இருந்தாங்கல்ல, அவங்கள பார்த்து என்னடா எனக்கு ஞாபகம் இருக்காடா அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. இவங்க தான் எனக்கு கைது பண்ணவங்க, ஓஹோ! திருவல்லிக்கணி சரி, 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 சரி. காவலர்கள். அவங்ககிட்ட இது பண்ணுறப்ப உள்ளே போனால் பயாசன் அறிவண்ணா பார்க்க முடியுமான்னு அவங்ககிட்டயே ஆர்வக்கோளாறு கேட்டோடனே பைத்தியக்காரா முடிச்சுட்டு போய் வேலையை பாடுறா, எதுக்குடா அதெல்லாம் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் உள்ளே போகிறோம். உள்ளே போய் ஒரு பெரிய பிளாக்கு, சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லாரையும் அடைச்சி வச்சுருக்காங்க. ஒரு பெரிய பிளாக்கு, எல்லாம் குண்டாஸு. என்னோட குண்டாஸில் அடைக்கப்பட்டவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் இங்கே இருக்காங்க, அங்கே இருக்காங்க அப்படின்னு மாறிக்கிறாங்க. எனக்கு தான் யாரையும் தெரியாது. அப்போ இங்கே 2 நாள் முதல்ல இங்கே இருந்தப்போ 2 நாளில் பழக்கமான ஒரு தம்பி வந்து அங்கே இருக்கிறேன். அங்கே இப்போ எனக்கு தம்பியாக தெரியும், யாரையும் தெரியாது, இங்கே போட்டுருங்கிறேன். அங்கே இடம் இல்லை, விட முடியாதுன்னு உள்ளவங்க சொல்கிறாங்க. இடம் எனக்கு யாரும் தெரியாது, இங்கே விட்டுருங்கன்னு. உள்ளே போனால் ஒரு சின்ன ஒரு பெரிய பிளாக்கு, ஒரு நடுத்தரமான பிளாக். அதில் வந்து படுக்க முடியாது. செருப்பை ஒதுக்கி போட்டு அங்கே படுத்துக்கங்கிறாங்க. அப்புறம் அந்த பக்கம் ஓரமாக இடம் கொடுத்தாங்க. எனக்கு அங்கே படுக்கிறப்ப தூக்கமே வரலன்னா எனக்கு இந்த சிறை நினைச்சு இல்லை, எப்போ விடுதலை ஆகும்ங்கிறதுல எனக்கு அது யோசனையே இல்லை. அதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை. ஆனால் என்னென்னா ஊரில் பாட்டி இருக்கும், அவங்க வந்து நினச்சி கவலைப்படுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு என் நினப்பில் ஏதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு அது மட்டும் தான் ஓடிட்டுருக்கு. 3 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடுது. அப்புறம் காலைல 6:30 மணி இருக்கும். காலைல 6:30 மணிக்கு அந்த சிறைக்கு அந்த கதவை திறந்து விடுறாங்க. வெளில வர்றேன். அந்த பிளாக்கு வாசலில் எல்லோரும் வந்து அங்கே பேப்பர் எடுத்து, சில பேர் பேப்பர் படிக்கிறாங்க, டீ குடிக்கிறாங்க, வாக்கிங் போகிறாங்க, அப்படி போயிட்டுருக்காங்க. நான் வாசலில் அப்படியே உட்காந்துருக்கேன். முதல்ல வந்துட்டேன். உள்ளே வந்தவொடனே நினைக்கிறேன், உள்ளே இருந்த தம்பிக்கிட்ட கேட்குறேன், பயாசனை அறிவனை பார்க்க முடியுமா அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறேன். கேட்டவுடனே அவன் என்ன சொல்கிறான், எல்லாம் விட மாட்டாங்கண்ணா அப்படின்னா. மனசே குறைஞ்சிச்சு. நான் குண்டாசு கூட பிரச்சனை இல்லை, இங்கே வந்து அறிவண்ணன் பயாசன் தான் பார்க்கலாம்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுலேயே மண்ணெளி போட்டாங்களே அப்படின்ட்டு காலைல எழுந்திரிச்சு 6:30 மணிக்கு எழுந்திரிச்சு வாசலில் உட்காந்துருக்கேன். வாயில் காவலர் ஒருத்தர் நிற்பார். அந்த வாயில் காவலர் நிற்பார். அப்படி பெரிய கதவு, அந்த பெரிய கதவுல சின்ன கதவு ஒன்று இருக்கும். சின்ன கதவு மேலே ஒரு விளை பெருசுக்கு ஒரு ஓட்டமாக இருக்கும். அப்போ அந்த காவலர் வந்து கதவு திறக்கிறாரு. யாரோ அந்த கூப்பிட்றாங்க. இங்கே யார் கார்த்தி அப்படின்னு கேட்டார். நான் அப்படியே எந்திரிச்சோடனே அந்த சின்ன விளை ஓட்டம் இருக்குல்ல, அதில் மட்டும் 2 கண்ணு தெரியுது. எனக்கு அந்த கண்ணை பார்த்தோன்னே கண்ணு கலங்குது. எனக்கு யாருன்னு தெரிஞ்சிச்சு. நான் கதவை திறந்தோடனே உள்ளே போகிறேன். பயாசன் நினைக்கிறாரு, இப்படி நிற்கிறாரு. இன்னொன்னே எனக்கு பார்த்தோன்னே அது வரைக்கும் நான் இயல்பார்த்தனால அவரை பார்த்தோன்னே இயல்பாக இருக்க முடியல. ரொம்ப உணர்ச்சி விட்டு கட்டிப்பிடிச்சி அழுவுறேன். விட்றா அவனை ஒன்றாண்டா இருக்க போகிறோங்கிறப்ப அங்கேருந்து வாக்கிங் போயிட்டு அங்கேருந்து வர்றாரு. பெரியவாளன் வர்றாரு. அறிவன் அங்கேருந்து வர்றாரு. ஜெயக்குமார்னா ஏதோ அண்டாவை தூக்கிட்டு ஏதோ இங்கே சமைக்க போயிட்டுருக்காரு. அப்படி இருக்கப்ப அது நல்லா நமக்கு அப்போ வந்து நம்ம நோக்கத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு. அதுக்கும் பிறகு அறிவண்ண அறைக்கு பயாசன அறைக்கு போவேன். பயாசனை வந்து அவர் புள்ள போல தான் பார்த்துக்கிட்டாரு. புள்ள இருந்தால் புள்ளைய கூட எப்படி பார்த்து போகிறான்னு தெரில, என்ன அப்படி பார்த்துக்கிட்டாரு. ஒவ்வொரு வேலைக்கும் சாப்பாடு அங்கே சமைச்செல்லாம் கொடுத்து விடுவார், புத்தகம் கொடுத்து விடுவார். ஏதாவது அவர் வந்து காலைல வருவார். காலைல வந்து அவன் தூங்குறானா வாக்கிங் போகிறானா அப்படின்னு எனக்கு கேட்பார். அவர் நேரத்தில் தூங்கிட்டு இருப்பேன், அவர்கிட்ட மாட்டிக்குவேன். அந்த மாதிரி அவர் அறைக்கு போகிறப்ப பயாசனால் வந்து காவல்துறை தாக்கினதால் தரையில் உட்கார முடியாது. ஆனால் எனக்காக தரையில் உட்காந்துக்குவார். அவர் கட்டில் மாதிரி இருக்கும், தரையில் உட்காந்து எனக்காக சாப்பாடு எடுத்து வைப்பார். அன்னைக்காக சாப்பிட்றான்னு கூடுதல் சாப்பாடு எடுத்து வைப்பார். இதை சாப்பிட்றா அதை சாப்பிட்றான்னு அப்படி பார்த்துக்குவார். அது ரொம்ப பயாசனோட போகிறது, அறிவனோட அங்கே போய் இருக்கிறது. அறிவன் அருகே உட்காந்துருக்கேன், ஜெயக்குமார் அண்ணன் அருகில் உட்காந்துருக்கேன். அப்போ வந்து எனக்கு அண்ணன் போயிருக்காரு. அண்ணன் போயிருக்காருன்னா அண்ணனும் இங்கெல்லாம் இருந்திருக்காங்க வேலூரில். பயாசன் சொன்னார், அண்ணனுக்கு பிறகு இந்தாண்டா எங்களோட இருந்திருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு எனக்கு அது வந்து எனக்கு நோக்கத்தை நிறைவேற்றிருச்சு. ஒருவேளை வந்து அதில் குண்டாசு போடாமல் இல்லை குண்டாசு போட்டு அந்த பக்கம் தண்டனை சிறையில் மாற்றாமல் இருந்தால் அது ஒன்றுமே கிடையாது. அந்த தண்டனை சிலையை மாற்றினால ஒரு 40-45 நாள் அங்கே இருந்தால் அந்த சமயத்தில் கொலையை பண்ணிட்டாங்க. சிறைக்குள்ளே கொலையை பண்ணிட்டாங்க. கொலையை பண்ணதால அதுக்கும் பிறகு ஒரு 10 நாளைக்கு பிறகு அங்கே போக முடியல. அங்கே அறிவண்ணா பயாசன் அதுக்கு போக முடியல. ஆனால் அது வந்து கச்சஸ் பிளாக்கும்பாங்க, உயிர் பாதுகாப்பு பகுதி. இந்த கொலை நடந்த பிறகு நாங்கள் பக்கம் வரதில்லை. அதுக்கு பிறகு குண்டாசு உடஞ்சிருது. குண்டாசு 40 நாள் கழிச்சு, மொத்தம் ஒரு 50 நாள் கழிச்சு உடஞ்சிருது. குண்டாசு உடஞ்சிட்ட பிறகு அதுக்கும் பிறகு நான் அந்த பக்கம் இந்த பக்கம் குண்டாசு உடஞ்சதால் தண்டனை சைட்லேருந்து திரும்ப இந்த இதுக்கு மாற்றுவாங்க, விசாரணைக்கு பழையபடி மாற்றிடுவாங்க. அப்போ வந்து நான் அதிகாரிகிட்ட சொல்லிவிட்டு நான் பார்க்க போகிறேன், கடைசியாக அதில் பார்த்துன்னு வரேன், போகிறேன், ரிலீஸ் ஆக போகிறேன். குண்டாசு உடஞ்சி கொஞ்சம் நல்லா குண்டாசு உடஞ்சிச்சுன்னா அந்த பக்கம் போகிறேன். அதனால் என்ன ஒரே தடவை பார்க்க விடுங்கன்னு அவர் சரி போன்னு விட்டார். போய் பயாசனை பார்க்குறேன். பயாசனை பார்த்து ஒவ்வொன்று அழுதுகிட்டு இருக்கேன். நான் உங்களை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு ரொம்ப அழுகுறேன். அவர் ஏன்டா அழுகுறேன் அப்படின்னு விட்டு அவரும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டார். அப்புறம் இங்கேருந்து ஜெயக்குமார் நான் வந்தார். எதுக்கு அழுகுறேன் அப்படின்னாரு. அண்ணா இது மாதிரி குண்டாசு உடஞ்சிட்டேன். லூஸு இதுக்கு போய் அழுவியாடா அப்படிங்கிறாரு.
அறிவண்ணை கொண்டாந்து வர்றாரு. அறிவண்ணை கொண்டாந்து விட்டு போகிறாரு, பிளாக்கில் கொண்டாந்து விட்டு வர்றாரு. நான் அந்த பயாசன்ட்ட கடைசியாக பேசுகிறேன், உட்காந்து பேசுகிறேன். பயாசன் அப்படியே குனிஞ்சிருக்காரு, அப்படி அவர் கண் கலைஞ்சிருக்கு. நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், நம்ம ஒட்டுமொத்த எல்லாத்தையும் இழந்துட்டோம், ஈழ நிலத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஈழ நிலமே நம்மகிட்ட இல்லை. ஆனால் வந்து மாவீர தெய்வங்கள், பொட்டண்ணனாக இருக்கட்டும், சூசேனனாக இருக்கட்டும், புலித்தேவனாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் எங்கேயும் போயிடல. எல்லாரும் அவங்க இறந்தாங்கன்னா இறந்து உடம்பெல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி அந்த மண் இன்னமும் அங்கே தான் இருக்குது. அந்த மண்ணை மீட்க போராடணும், போராடி சாகணும். அதை தாண்டி வாழ்க்கையில் எந்த லட்சியமும் இல்லைண்ணே. தமிழ்நாடெல்லாம் அப்புறம் தானே, முதல்ல அந்த நிலத்தை மீட்கணும் அப்படின்னு நான் சொல்கிறப்ப அவர் இப்படி குனிஞ்சிருந்தார். அவர் கண்ணு கலங்கிருந்துச்சு, எனக்கும் கண்ணு கலங்கிருந்துச்சு. நான் அந்த சிறையை விட்டு நான் அந்த காட்சி இன்னும் அப்படியே கண்ணில் நிற்குது. நான் அந்த அவரோட சிறையை விட்டு வெளில வர்ற சமயத்தில் அவர் குனிஞ்சிருந்தவர் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. அப்படியே பார்க்கவே இல்லை. நான் அப்படியே அறிவனை கொண்டாந்து விட்டார். அதோட இந்த பக்கம் வந்து ஒரு 10 நாளில் விடுதலாயிட்டேன். அதில் திரும்ப சொல்கிறப்ப சொன்னார், நான் அந்த நேரத்தில் ஏதாவது எமோஷனல் ஆகியிருந்தானா உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், எனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு. அதில் வந்து எனக்கு பெரிய அது வர மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே வரம் தான். 40 நாளில் வந்து பயாஸ் அண்ணன், அறிவண்ணன், ஜெயக்குமார் அண்ணன் அவங்களோட 30 ஆண்டுகள வாழ்க்கையில் ஒரு 30 நாள் அவங்களோட போய் பார்க்குறதுக்கு, போய் இருக்கிறதுக்கு, அவங்க எப்படிப்பட்ட சிறையில் இருந்தாங்கன்னு இப்போ கண்ணால் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சி கொஞ்ச நாள் அவங்களோட சிறை வாழ்க்கையில் ஒரு சொற்பமான நாட்கள் நம்ம இருந்தங்கிறது நமக்கு பெரிய வரம். நமக்கு பெரிய நான் வாழ்நாளில் வந்து மறக்க முடியாத ஒரு பொன்னான நாட்கள் நினைக்கிறேன். அந்த வகையில் குண்டா சட்டம் போட்டதும் அந்த வழக்கில் உள்ள போனதும் நான் பெருமிதமாக நினைக்கிறேன். அண்ணன் என்ன சொன்னார்? ஏதாவது தம்பி எதுவும் பயப்படாத, அதாவது மாதிரி ஏதாவது சொன்னாரா? அண்ணன் பார்க்க வர்றப்ப தைரியமாகறா அப்படின்னாங்க. அண்ணன் எப்படின்னா, அண்ணன் வந்து பயணம்னா 10 நாளும் நடக்கணும், பசி நாள் 10 நாள் கிடக்கணும் அப்படின்னு பேசுவார். ஆனால் என்ன உண்மையில பண்ணுவார் அப்படின்னா, பேச்சு முடிச்சோம்னா சாப்பிட்டியான்னு கேட்பார். பயணம்னா வந்து தம்பிகள் வந்து சொகுசாக போகணும்னு நினைப்பார். நான் மும்பை கூட்டத்துக்கு போகிறப்ப எப்படா கூட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டால், தொடர்வண்டி கடியாக இருக்குமாடா, இது விமானம் நாடா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பார். சிறைக்குள்ளே வந்து பார்க்குறப்ப பயாசன்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அவனுக்கு டிவி இருக்கா, அவன் டிவி பார்ப்பான், அவளுக்கு பார்க்குறதுக்கு டிவி இருக்கா அவன் அறையில் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவனுக்கு மெத்த வாங்கி கொடுக்குன்ட்ருக்காரு. நம்ம வெளியே பாயெல்லாம் படுப்போம். அப்போ என்ன அண்ணனோட சிந்தனை என்னென்னா, தம்பிகள் வந்து சிறைக்குள்ளே இருந்தால் கூட சிறைக்குள்ளே வந்து அவனுக்கு மெத்த இருக்கணும், அவனுக்கு டிவி இருக்கணும், அப்படி தான் அண்ணனோட உலகம். அப்போ அண்ணன் வந்து தம்பிகளை வந்து அப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பார். அதனால் அது எனக்கு அது மகிழ்ச்சி தான். அந்த சிறைக்கு போனது ரொம்ப மகிழ்ச்சி தான். நிறைவாக ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ உங்களை சட்டமன்ற வேட்பாளராக வந்து நிறுத்தியிருக்கிறாருன்றதை நம்ம பார்க்குறோம். அதை பற்றி ஒரு இடத்துல பேசும்போது கூட, அதை பற்றிலாம் அதுக்கு முன்பாக ஒரு இடத்துல பேசும்போது கூட, நீங்கள் யாரையெல்லாம் வெளியில் போய் தேடாதீங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு ஆள் இருக்கான், நம்ம தம்பி இடுமாவனம் கார்த்திக் அப்படின்னு வந்து உங்களை பற்றி பேசின ஒரு காணொலி வந்து ரொம்ப வைரலாக பரவுச்சு. அந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறாரு, இது எப்படி பார்க்குறீங்க? அந்த காணொலியை வந்து நான் அந்த கூட்டத்தில் பேசலாம்னு நினைக்கிறேன். 2024 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி இந்த அண்ணா நகரில் நடந்த கூட்டத்தில் பேசலாம்னு நினைக்கிறேன். நான் அப்போ அங்கே தான் இருந்தேன். ஆனால் அந்த காணொலி நான் திரும்ப அதை பார்க்கவே இல்லை. எனக்கு பார்க்குற தெரியும் இருக்காது. நான் அது காணொலி இன்ஸ்டாகிராம்லேயே ட்விட்டர்லேயே வந்தால் நான் தள்ளி விட்டுருவேன். எதனால் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி அதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சுமையாக இருக்கும். அது வந்து அண்ணனோட ஒரு பேரன்பு, பெரும் நம்பிக்கை, அது ரொம்ப சுமையாக இருக்கும். அதனால் அந்த காணொலியை திரும்ப நான் பார்க்குறது இல்லை. நம்ம பாட்டுக்கு எதையுமே நம்ம, அதாவது யார் வேணாலும் அண்ணன் உட்பட எல்லோரும் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. நம்ம நம்பிக்கை, அதாவது அவங்க எதிர்பார்க்குற உயரத்துக்கு நம்ம போகிறோமோ இல்லையோ, அவங்க நம்பிக்கை கடைசி வரைக்கும் உண்மையான செத்து போகுங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது. அதில் வந்து நம்ம கட்சி உறவுகள், அண்ணன்கள், அக்காக்கள் அவங்க புகழ்கிறதா இருக்கட்டும், அவங்க வந்து பெருசாக சொல்கிறதா இருக்கட்டும், அவங்க புகழலாம். நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். எதுவுமே நம்ம மண்டைக்குள்ள ஏறாது. ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி அதாவது நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, நமக்கு நிம்மதியை தர்றதும் குற்ற உணர்ச்சி தர்றதும் வெளியாள் கிடையாது, மனசு தான். ஓகே, நம்ம ஒரு வேலையை சரியாக செஞ்சுட்டோம் அப்படின்னு நமக்கு ஒரு மனநிறைவு வருதுன்னா ஒரு மன அமைதி. அந்த மன அமைதியை நம்ம மனசாட்சி தான் கொடுக்குது. நாம் ஒரு தப்பு பண்ணிட்டங்கிறப்ப ஒரு குற்ற உணர்ச்சியை மனசாட்சி தான் கொடுக்குது. அப்போ எல்லாரையும் தாண்டி நம்ம மனசாட்சி நான் யாருன்னு தெரியும். நான் யாருங்கிறது என்னோட இது என்னன்னு தெரியும். அவங்க எல்லோரும் மிகையாக சொல்கிறாங்கன்னா அதை வந்து நான் நம்பிக்கை, அன்புன்னு எடுத்துக்குவேன். மற்றபடி நம்ம மண்டைக்கு ஏறவே ஏறாது. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம பாட்டு செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு தோணும். நம்ம கூடுதலாக உழைக்கணும், நம்ம இன்றைக்கி ஒரு வேலை செய்கிறோம்னா இதை விட பன்மடங்கு உத்வேகத்தோடு உழைக்கணும், வெறி கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பேன். 2009-10 சமயத்தில் வந்து எனக்கு வந்து வேகம் இருந்துச்சு, அப்போ வந்து உணர்ச்சி இருந்துச்சு. ஆனால் வந்து அன்னைக்கு இந்த பாதை பயணத்தில் வந்து விவேகத்தோடு போகணும், ஒரு முதிர்ச்சியோட பக்குவத்தோடு போகணுங்கிற புரிதல் கிடையாது. இன்றைக்கி அதே வேகம், அதே அந்த உணர்ச்சியெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு பாதை பயணம், இன்றைக்கி வந்து ஒரு புரிதல், ஒரு பக்குவம் எல்லாம் இருக்குது. அதனால் நம்ம வீரியம் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு பரப்புரையாளரை போகிறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பம். அது ரொம்ப நீங்கள் சொன்னீங்களா? நீங்கள் அது வேணான்னு மறுத்தீங்களா? அண்ணன் ஒரு நாள் வேதாரண்யம் பக்கம் வாய்மேடுங்கிற பகுதியில் கூட்டம் முடிச்சுட்டு பேருந்தில் போகிறப்ப ஒரு 11 மணிக்கு கூப்பிட்றாரு.
கூப்பிட்றப்ப இது மாதிரி என்ன கூட்டம் அப்படிங்கிறத இது மாதிரி கூட்டம்ண்ணே இலக்குனர் ஐயா கூட்டம் அப்படின்னா கூட்டம் நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து நீ வேதனையத்தில் போட்டி போட்டால் இப்போ இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட மாத்தலாம் எதிர்பார்க்கல. ஒரு 2-3 நொடி அப்படி அமைதியாக இருந்தேன். இருந்துட்டு அண்ணன் நான் பரப்புரைக்கு போகிறேனே அப்படின்னோடனே அண்ணன் திட்டிட்டு உடனே வந்து நான் பார்த்துக்கிறேன் இதை நீ செய்யி அப்படிங்கிறாரு. பரப்புரையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் நில்லு இதை செய்யுங்கிறாரு. அதுக்கு மேலே நான் அவர்கிட்ட நான் என்ன எதிர்த்து பேச முடியும் சார்னு தலையாடிட்டு அவன் மனுஷன் கூப்பிட்டு அந்த இரவில் கூப்பிட்ட உடனே அவர் சொன்னாரா நிற்க சொன்னாரா, நில்லு நீ இவ்வளோ நாளாக பரப்புரையெல்லாம் ஜாலியாக இருந்தல்ல, இப்போ பாரு நீ பரப்புரை கிளம்புவ வெயிலில் நிற்ப அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஜாலியாக கலாய்ச்சிட்டு இருக்காரு. நில்றா அப்படிங்கிறாரு. பாக்கியானன்ட்ட பேசுகிறேன், இப்போ செந்திலானன்ட்ட பேசுகிறேன், எல்லாருமே வந்து நில்லுங்கிறாங்க. அது என்னன்னா நமக்கு அதுக்கு மேலே நமக்கு விருப்பம்னு ஒன்று இருக்கலாம். நான் கட்சி இட்ட உத்தரவு அண்ணன் இட்ட கட்டலை அதை செய்து முடிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலே வந்து இந்த பரப்புரையாளராக போகிறப்ப வந்து ஒரு புதிய அனுபவம் தான். நம்ம மேடையில் பேசிட்டு இறங்கி போயிடுவோம். இதில் வந்து வேட்பாளர் நிற்கிறதுனால தனிப்பட்ட முறையில் எல்லாரையும் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. நமக்கு கொடுத்த வேலை திட்டம் இது. அதனால் அதை 100 விழுக்காடு அர்ப்பணிப்போடு செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குது. மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அதில் நீங்கள் வந்து அடுத்தடுத்த உயரங்களை வந்து எட்டணும் அப்படிங்கிற வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கேள்வியை கேட்கலாமான்னு தெரியல, இருந்தாலும் ஒரு நிறைவு கேள்வியோட துணை கேள்வியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் கிட்டத்தட்ட உங்கள் பேச்சு தெரியுது வந்து மரணிக்கும் வரை நான் அண்ணன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறத உங்களுடைய நோக்கமாக இலக்காக நீங்கள் வச்சு பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்பிக்கை சிதைக்க மாட்டேன்னு. இதனால் மற்ற கட்சிகளில் உங்களை சாஃப்டாக அணுகிற ஒரு அப்ரோச்சையும் நாங்கள் வந்து சில இடங்களில் பார்ப்போம். திமுக காரங்களோ அதிமுக காரங்களோ உங்களை அவ்வளோவா வந்து ஒரு வெஞ்சன்ஸோடு பார்க்க மாட்டாங்க. நம்ம தம்பி தானே அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஏதாவது அழைப்புகள் வந்திருக்காங்க பர்சனலாக, ஏதாவது அழைப்புகள் வந்துருக்கு? கூப்பிட மாட்டேன், நான் யாருன்னு தெரியும். இது நாம் தமிழர் ப்ராடக்ட்டு சீமான் ப்ராடக்ட்னு அவங்க நல்லா தெரியும். கூப்பிட மாட்டாங்க. அது கூப்பிடாதான் எனக்கான அங்கீகாரம்னு நினைக்கிறேன், எனக்கான பாராட்டுன்னு நினைக்கிறேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய களப்பணி வெல்வதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.